25 கிரிப்டோ 25 குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம்தான். பிளான் அற்புதமா இருக்குங்கிறது நமக்கு 100க்கு 200% மைண்ட்ல செட் ஆயிடுச்சு. சார் சொன்ன மாதிரி இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூருக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஆயிருக்கிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஊட்டி வந்து எப்போதுமே நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணியாச்சு. நம்ம டீம்லயும் ஒவ்வொருத்தரையா வந்து கோயம்புத்தூருக்கு பேசி கொண்டு வர்ற வேலைகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னகுட்டி நண்பர்களே, ஒரே ஒரு பகிர்வு தான் உங்கள்கிட்ட. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆரம்பத்துல நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிவ்ல வந்து யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம எடுத்துட்டு வந்தோம். ஹெல்பிங் ப்ராஜெக்ட்ங்கிறது காமன் தான், அது சாதாரண ஒரு விஷயம் தான். ஆனால் நம்ம வடிவமைக்கப்பட்ட விதம் புதுமையா இருந்ததுனால தான் இப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு 23,000 நண்பர்களை கொண்டு வந்திருக்கோம் நண்பர்களே. ஆனா அது தெரிஞ்சுதான் நம்ம உள்ள வந்தோம். என்ன வந்தோம் சார், ஹெல்பிங் ப்ராஜெக்ட்னா மெதுவா தான் வரும் சார் அப்படின்னு தெரிஞ்சே நம்ம எவ்வளவு நண்பர்களை உள்ள கொடுத்தோம் நண்பர்களே. பாருங்க, எந்த ஒரு அதாவது பிரதிபலனே எதிர்பார்க்காம பின்னாடி கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நம்ம தலைவர்கள் டெய்லி டெய்லி காலையில பிராங்கா வெளிப்படைத்தன்மையா சொன்னதுனால நம்ம மனசுல உள்வாங்கி இவ்வளவு தூரம் நம்ம பயணப்பட்டிருக்கோம் நண்பர்களே. சோ உங்கள ஒருவனா நான் கேட்கிறேன், நம்ம எல்லாம் பெரிய அணிகளை கட்டமைச்சாச்சு. இப்ப பாருங்க நமக்கு என்ன எதிர்பார்க்கிறோம் எல்லாரும், உழைச்சா உடனே பணம் வேணும்னு எதிர்பார்க்கும். அதுக்கு இந்த பிரபஞ்சம் அற்புதமா வந்து பாருங்க, இந்த கேஷ் 25ல ஒரு நபரை கொடுத்தாலே நம்மளுக்கு பேசிவ்ல எந்த இதுவும் இல்லாம அங்க நம்ம கண்டுக்கிடவே வேண்டாம். பாருங்க பேசிவ் எந்த அளவுக்கு மெருகேறி இருக்கு பாருங்க. முதல்ல எப்படி நம்ம டிராவல் பண்ணோம் பேசிவ்ல, அதுக்கடுத்து எப்படி பண்ணோம், இப்ப பாருங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சார். சார் இப்ப தயவு செய்து நம்ம அனைவரும் இது நம்ம இணைஞ்சு பண்ணக்கூடிய தருணம் இதுதான். ஏன்னா நமக்கு வந்து ஒரு கட்டமைப்பு வந்துடுச்சு, நமக்குள்ள ஒரு டீம் உருவாக்கிட்டோம். நல்லா பாருங்க, இதுவரை நெட்வொர்க்ல நம்ம உழைச்சா நம்ம டீமுக்கு மட்டும்தான் வருமானம், நமக்கு வருமானம். ஆனா இங்க பாருங்க, எங்க யார் உழைச்சாலும் கண்ணுக்கு தெரியாம அது மிகப்பெரிய லெவல்ல நம்ம தலைமுறையை மாத்ததுக்கு தான் சார் இந்த பேசிவ் இருக்கு. தயவு செய்து ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம இதை பண்ணும்போது ஒண்ணு செய்ய வேண்டாம், நம்ம மைண்ட் செட் ஆக்டிவ்ல மட்டும் இருக்கட்டும். ஒரு நபரை கொடுத்தா 48ல இருந்து 50% நம்மளுக்கு கிடைக்கும்னா எவ்வளவு பெரிய விஷயம் சார். சார் இந்தியாவிலே நீங்க நல்ல யோசனை பண்ணி பார்ப்போம் சார். நம்ம வந்து ஐஎன்ஆர் கான்செப்ட் எவ்வளவோ பார்த்திருக்கோம். எல்லாமே இதை விட பெட்டரா கூட இருந்திருக்கலாம். ஆனா நிலைச்சு நின்று இருக்கா சார். எந்த ப்ராஜெக்டாவது எந்த கம்பெனியாவது நிலைச்சு நின்று இருக்கா சார். இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்குமா இல்லைங்கிறது கேள்விக்குறியோட தானே சார் நம்ம உழைச்சிருக்கோம். நம்ம உழைப்பெல்லாம் அப்படித்தானே சார் போயிருக்கு. ஆனா இங்க யோசனை பண்ணி பாருங்க சார், நம்ம தலைவர்கள் எந்த அளவுக்கு இது லைஃப் லாங்கா இருக்குமா இருக்காதா, இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுட்டு இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு தயவு செய்து சார் அனைவரும் பழைய மாதிரி இறங்கி பண்ணுவோம் சார். பாக்குற ஆள்கிட்டலாம் பேசுவோம் சார். ஒரு நபரை எடுத்தா 600 ரூபாய் இருக்கு சார், ஒரு நபரை எடுத்தா 100 ரூபாய் பாக்கெட்ல இருக்கு சார். இதை விட என்ன சார் வேணும். பேசிவ் ஆட்டோமேட்டிக்கா வருங்கிறத ஈஸியா நம்ம புரிய வச்சோம்னா, நம்ம வெறும் பேசிவ மட்டுமே எடுத்து இவ்வளவு கொண்டு வந்திருக்கோம்னா இப்ப பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு அற்புதமா சார் சொன்னாரு. உடனே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஐடியும் போட்டுக்கலாம். இல்ல நம்ம வந்து பொறுமையா இருந்தோம்னா நமக்கு வந்து அற்புதமா ஒரு சேர்ந்து நல்ல ஒரு வருமானம் வார வாரம் ஒரு சேமிப்பா நம்மளுக்கு கிடைக்கும் சார். நான் நேத்து ஒரு பதிவு கொடுத்திருந்தேன், எத்தனை நண்பர்கள் பார்த்தீங்கன்னு தெரியல. அற்புதமா வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம செய்யக்கூடிய ஒரே வேலைதான், ஒரே இடத்துலதான் பார்க்க போறோம். ஒரு சின்ன ஒரு கடை வச்சோம்னா அந்த கடையில வரக்கூடிய லாபத்துல சின்ன சின்னதா சேமிச்சு வச்சு எத்தனை கடைகள் போலாம். அப்படித்தானே வசந்தனுக்கு ஆரம்பிச்சாங்க. வசந்தனுக்கு என்ன பண்ணாங்க சொல்லுங்க, உங்களுக்கே தெரியும். ரோடு ரோடா போய் டிவியும் இதுவும் ஆரம்பத்துல எடுத்து அதுக்கப்புறம் சின்ன லாபத்துல கொஞ்சம் கொஞ்சமா பிரான்ச் ஆரம்பிச்சு தானே இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காங்க. அப்ப இங்க வந்து பாருங்க, நமக்கு எதுவுமே இல்லாம நம்ம வந்து கையில இருந்து நம்மளை சேமிக்க சொல்லாம சிறிய விஷயம் 20% அது வரும் சார். அது வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த கடை உடனே ஆரம்பிக்க முடியுமா, யோசனை பண்ணி பாருங்க. அதுக்கு ஒரு காலவாசம் வேணும்ல. அப்போ இப்படியே சிறுக 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 ஒரு 12 போர்ட்லயும் நமக்கு ஒரு இதுல கம்மியானாலும் இன்னொருல வரும்போது எந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோட பண்ணியிருக்காங்க சார். சார் இதை விட நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் சப்போர்ட்டே பண்ணாது சார். இதுல நம்ம ஜெயிக்கலன்னா சத்தியமா சொல்றேன் சார், நம்ம தலைமுறைய யாராலையும் மாத்த முடியாது சார். இது மன வேதனையோட நான் சொல்றேன். இதுக்கு மேல ப்ரோக்ராம் எங்க இருந்து வரும். தயவு செய்து யோசனை பண்ணி பழைய மாதிரி இந்த இன்னைக்கு வந்திருக்க 100 நண்பர்களும் முடிவெடுப்போம். வெற்றியின் சொல் செயல்ங்கிற மாதிரி தயவு செய்து மாத்தி பேசுவோம் சார். எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சு பணிபுரியும் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எக்ஸலன்ட் சார். செல்வராஜ் சார், வெல்கம் சார். சேலம் செல்வராஜ். என்ன ஒரு நம்மளுக்கு 10 மினிட்ஸ் தான் இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் சார். அனைவருக்கும் வணக்கம். எஸ் சார். ஒரு அற்புதமான வருமானத்தை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொடுத்து அனைவரையும் சம்பாதிக்க வைத்துக் கொண்டிருக்கிற ஸ்பீட் கேஷ் உறவுகளுக்கு மீண்டும் வணக்கம்.
நம்ம ஊட்டிக்கு ஒரு 3 நண்பர்கள் ரெடி ஆகிட்டாங்க. கோயம்புத்தூர் ட்ரைனிங்க்கு நம்ம டீம்லேருந்து யாரும் ரெடி ஆகல சார். ஏன்னா இந்த ட்ரைனிங் என்பது முழுக்க முழுக்க அந்த ட்ரைனிங்காக இருந்தால் பரவாயில்ல. நிறைய பேர்த்த பேச வச்சு டைம் வேஸ்ட் பண்ணி சென்னையில் பாருங்க அப்படி தான் நடந்தது. அதே மாதிரி நடக்காமல் சங்க சார் மட்டும், அதாவது பாபு சாரு, நம்ம ராமலிங்கம் சாரு, சங்கர் சார் இவங்க மட்டும் பேசினா போதும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேவையில்லைங்க. ஏன்னா நம்ம வந்து அமௌண்ட் கட்டி ட்ரைனிங் போகிறோம். அங்கே போய் மற்ற எல்லாத்தையும் பேச வச்சு காலத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ட்ரைனிங் மட்டும் சார் மட்டும் கொடுத்தா நீங்கள் மட்டும் பேசினா போதும். இவ்வாறு ட்ரைனிங் இருக்க வேண்டும். நல்லா எனக்கு பேமெண்ட் போட்டிருக்கோம். ஒரு 2700 ரூபா போட்டிருக்கேன். நாளைக்கு எதிர்பார்க்குறேன் சார். அருமையாக பிளான் கொண்டு போகலாம். நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. வெல்கம் ஆரோக்கியசாமி சார். சார் பேசுனவங்க ஹேண்ட் லோ பண்ணீங்க சார். கேஷ் 25 குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ரொம்ப அருமையான திட்டத்தை நம்ம கையில் எடுத்திருக்கோம். அதை சரியா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எந்த விதமான உத்திகளையும் நம்ம கையாளணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்யணும். நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான உத்தி சிறப்பாக பயன் கொடுக்கும். நம்ம ஜூம் மீட்டிங்ல நம்ம ஆரம்பத்தில் நிறைய பேரை கொண்டு வர முயற்சித்தோம். ஆனால் அது ஏதோ ஒரு காரணத்தினால அதிகமான எண்ணிக்கையை நம்ம கூட்ட முடியல. ஆனாலும் கூட ரூம் கவுன்சிலிங், ஹோம் மீட்டிங், இந்த மாதிரி இன்னும் பல உத்திகளை நம்ம கையாள வேண்டியிருக்கு. நேற்று நான் வந்து என்னுடைய நண்பர் இல்லத்துல, அவருக்கு போன வாரம் தான் என்ட்ரி போட்டேன். இப்போ அவருடைய இல்லத்துல நேற்று 2 பேர் குடும்பமா வந்திருந்தாங்க, கப்பலாக வந்திருந்தாங்க. அவங்களுக்கு அந்த பிளான் சொன்னோன்னே ரொம்ப பிடிச்சி போய் உடனே ஆன் தி ஸ்பாட் ஒரு என்ட்ரி போட்டு வச்சு இன்னைக்கு இன்னொரு என்ட்ரி வருது. அதனால ரிசல்ட் 100% வருது. நிச்சயமா நம்ம எல்லா வகையான உத்திகளையும் பயன்படுத்தி இதுல நம்ம டிசம்பர் வரைக்கும், ஜனவரிக்குள்ளேயே நம்ம போகணும். இந்த டிசம்பர்லயே அடுத்த டிசம்பருக்கு நம்ம தயாராகணும். அப்படிப்பட்ட திட்டத்தை நம்ம கையில வச்சிருக்கோம். நிச்சயம் மிகப்பெரிய சாதனை படைக்க முடியும் சார். கோயம்புத்தூர் ஒரு 2 பேர் எலிஜிபிள் ஆயிட்டாங்க. இன்னும் ஒரு 2 பேர் எலிஜிபிள் ஆயிடுவாங்க. ஊட்டிக்கு 5 பேர் எலிஜிபிள் ஆயிருக்காங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெல்கம் கணேசன் சார். கேஷ் 25 கிரிப்டோ 25 அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம புதுவையிலேருந்து கணேசன் பேசுகிறோம். நம்ம வந்து பல கஷ்டங்களுக்கு பிற்பாடு ஒரு அருமையான ஸ்கீமை சார் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அவருக்கு நன்றி. இதில் சம்பாதிக்கிறதுனா வேறு எதுவுமே சம்பாதிக்க முடியாது. அந்த மாதிரி வாய்ப்பாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம இப்போ ஒரு வாரமாக ஒருத்தருக்கு ஒரு ஊட்டி வர அச்சீவ் பண்ணுறக்கா ஒருத்தர் அச்சீவ் பண்ண நேரத்தில் முடிச்சிட்டோம். நம்ம வந்து 2 டார்கெட் கொடுத்துருக்கோம் புது நபர்களை. இப்போ 2 பேர் இன்னைக்கு போட்டு நானும் அச்சீவ் ஆயிருமே. ஏற்கனவே ஊட்டி அச்சீவ் மட்டும் 10 பேர் பண்ணியிருந்தா இப்போ இவரோட 11 பேர். இன்னும் டைம் இருப்பதனால நம்ம 15 பேர் வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிறதுக்கு வந்துடுவோம். அதே போல் கோயம்புத்தூருக்கு வந்து 5 பேர் வர்றதுக்கு முயற்சி ரெடி பண்ணிக்கிறதுக்கு வந்துடுவோம். நல்லபடியாக போய் ரிசர்ச் செய்வோம் சார். வாழ்த்துக்கு நன்றி. நன்றி சார், நன்றி சார். வெல்கம் செல்வகுமார் சார், குன்னூர். சார் வணக்கம் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். செல்வகுமார் குன்னூர்லேருந்து பேசுகிறேன். நான் ஊட்டி எலிஜிபிள் ஆகிட்டேன் சார். நம்ம எல்லாருமே ஊட்டியிலே இருக்கனால கொஞ்சம் இதாக இருக்கிறாங்க. நாங்கள் ஊட்டிக்கு இன்னும் 4 பேர் ரெடி ஆகிடுவாங்க சார். எகைன் வந்து கோயம்புத்தூர் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு லாஸ்ட் வீக்கில் ஃபுல்லாக கிளைமேட் கண்டிஷன் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் டீம் வந்து பேசியிருக்கிறேன். ஐடியா எடுக்க முடியல. இன்னைக்கு எடுத்துருவேன் சார். தேங்க்யூ. அப்புறம் வேலட் ட்ரான்ஸ்ஃபர் வேற அமௌண்ட் இருந்து சார். அது வந்து ஆக்டிவேஷன் யூஸ் பண்ணிட்டேன். ஒரு 3000 சார். நீங்க கோயம்புத்தூருக்கு எலிஜிபிளா? இல்ல கோயம்புத்தூர் இன்னும் எலிஜிபிளா சார்? ஃபர்ஸ்ட் நீங்க எலிஜிபிளா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. அடுத்து உங்க டீம் எத்தனை பேர் கூப்பிட்டு வரீங்க? ஓகே சார். இன்னைக்கு நான் எலிஜிபிள் இல்லை சார். இந்த வீக் நான் எலிஜிபிள் பண்ணிடுவேன் சார். எகைன் வந்து வேலெட்ல இருந்து வேலெட் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கு சார். வேலெட் வித்ட்ரா பண்ணலாம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெல்கம் ராமலிங்கம் சார். சார் அனைவருக்கும் உற்சாகமான ஆரோக்கியமான காலை வணக்கம் சார். நான் வந்து ஊட்டிக்கு என்னுடைய டீம்ல நான் மட்டும் ஒரு 3 பேர் எலிஜிபிள் பண்ணியிருக்கேன். இப்போ கோயம்புத்தூருக்கு இந்த வாரத்தில் நான் மற்றும் குறைஞ்சது ஒரு 2 பேர் எலிஜிபிளாக உருவாக்குவேன். அது மட்டும் இல்லை, இப்போ நான் என்னுடைய டீம்ல சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தின வருமானம், வார வருமானம், வருட வருமானம் 3 வருமானத்துக்கு கொடுக்க ஒரே சிஸ்டம் இந்த சிஸ்டம் தான் அப்படின்னு எடுத்து சொல்றேன். எப்படின்றது அதுக்கான விளக்கமும் அவங்களுக்கு கொடுக்குறேன். அதனால நேற்று வரைக்கும் ஒரு 4-5 பேர் என் டீம்ல பேசியிருக்கேன். இந்த வாரத்தில் கண்டிப்பா வந்து ஐடிஸ் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம டைரக்டா கொடுக்கறத விட பிறரை டைரக்டா கொடுக்க வைத்தா அதுல டீமும் வளரும், நாமும் வளருவோம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கின்னு செயல்படுறேன். அது மட்டும் இல்லை, இப்போ அவங்கவுங்க ஐடி கொடுக்கும்போது அவங்கவுங்களுக்கு வருமானம்
யாரு எங்க கொடுத்தாலும் நம்ம சிஸ்டத்துக்கே வருமானம்னா அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் அந்த பேசிவ் இன்கம் கண்டிப்பா உருவாகன்றது என்னுடைய கருத்து சார். நன்றி, வணக்கம் சார். சார் நீங்க கோயம்புத்தூருக்கு எலிஜிபிள் இந்த வாரத்துல பண்ணிடுவோம். வித்ட்ராவல் எவ்வளவு போட்டிருக்கீங்க? 1700 சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மாதேஸ்வரன் சார், வெல்கம் சார். சார் வணக்கம். எல்லாருக்கும் இனிய காலை உற்சாகமான வணக்கம். நான் வந்து ஊட்டிக்கு ஆல்ரெடி எலிஜிபிள் ஆகிட்டேன் சார். ஒரு 5 பேர் ரெடியாக இருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் ஒரு 8, 7 அந்த மாதிரி ஒரு 5 பேர் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 10 பேரோட ஊட்டி வருவோம் சார். கோயம்புத்தூருக்கு இப்போ 2 பேருக்கு அமௌண்ட் கட்டிட்டேன். ஒரு 10 பேர் அங்கே வரவழைக்கிறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார். ஏன்னா ஒரு மினிமம் ஒரு 10 பேராக இருந்தால் தான் அந்த டீம் நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த 1300 அப்படிங்கிறது வந்து 27,000 சம்திங் 27,230 ரூபா வரக்கூடிய ஒரு பேக்கேஜை 1,300 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லும்போது மக்களுக்கு அது புரியுதுங்க சார். அதாவது ஒரே டைமில் கட்ட சொல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க அப்படிங்கிறதும், அடுத்தடுத்து போர்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பை இங்கே கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் மக்கள் ஈஸியாக அதை புரிஞ்சுக்கிறாங்க. முதல்ல என்ன, நான் ஐடி கொடுத்துட்டேன் அப்படின்னா உடனே 2 ஐடி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்குண்டான பலன்கள் உடனே ஸ்டார்ட் ஆகிடுது. மீதி இருக்கிற 8 போர்டுக்கு 11 போர்டுக்கும் நம்ம எலிஜிபிள் பண்ணோம். அதில் வரக்கூடிய வருமானத்தை நம்ம அனுபவிக்கணும்னு சொன்னால் இன்னும் ஒரு 2 ஐடி கூடுதலாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த 12 பிரான்ச்சு நம்ம அனுபவிக்கலாம் அப்படிங்கிறத ஈஸியாக நேற்று சங்கர் சார் புரிய வச்சாங்க. இது நல்லா ரீச் ஆகுதுங்க சார். என்னோட இலக்கு 2025 31/12/2025 மினிமம் 25 கோடி என்னோட இன்கமாக இருக்கு சார். 31/12/2029 250 கோடி என்னோட இலக்கா இருக்குங்க சார். நிச்சயம் இது ஈஸியாக நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டமும் இந்த பிரபஞ்சமும் எனக்கு துணை நிற்கக்கூடிய என்னுடைய அணியினரும் நிச்சயம் எனக்கு உதவியாக இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் சார். வாய்ப்புக்கு நன்றிங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ. வெல்கம் புகழேந்தி சார். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். நான் புதுக்கோட்டையிலேருந்து புகழேந்தி பேசுகிறேன் சார். நான் வந்து இப்போ வந்து ஊட்டிக்கு நான் முடிச்சிருக்கேன். எல்லாமே 2 பேர் முடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 3 பேர் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். அதெல்லாமே இப்போ வந்து கோயம்புத்தூர் நாளைக்கு நான் முடிச்சிருக்கேன். அதுமாதிரி கீழே இன்னும் 3 பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம் சார். நான் வந்து வித்தட்டா வந்து பண்ணலை சார். நான் வேலட் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சிருக்கேன் சார். தேங்க்யூ. நன்றி. வெல்கம் அழகேசன் சார். அழகேசன் சார், வெல்கம் சார். சார் ஸ்பீட் கேஸ் குடும்பம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் பரமக்குடியிலிருந்து அழகேசன் பேசுறேன். நான் வந்து ஏற்கனவே ஊட்டி அச்சீவரா வந்திருக்கிறேன். இப்போ வந்து கோயம்புத்தூருக்கு எலிஜிபிள். வித்ட்ராவல் வந்து ஒரு 1,400 ரூபா கொடுத்துருக்கிறேன். நிறைய இது வந்து நான் பயன்படுத்திக்கிட்டேன். வேலட்டை கொடுத்து பயன்படுத்திக்கிட்டேன். ஒரு 6,000 ரூபா வரைக்கும் பயன்படுத்தி இருக்கிறேன். அது போக 1,400 ரூபா எடுத்திருக்கிறேன். இது வித்ட்ராவல் கொடுத்துருக்கிறேன். மற்றபடி கோயம்புத்தூருக்கு என்னுடைய டீம்ல இருந்து மினிமம் ஒரு 7 பேர் வருவாங்க. அது போக ஊட்டிக்கு வந்து அதே மாதிரி அந்த 7 பேருமே ஊட்டிக்கு வருவாங்க. இன்னும் இதை விட அதிகமா கொண்டு வர்றதுக்கு நான் தொடர்ந்து 2க்குமே அதிகமா கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றேன் சார். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை அப்படிம்பாங்க. ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த நெட்வொர்க் சிஸ்டத்துல எத்தனை நெட்வொர்க் இருந்தாலும் ஸ்பீட் கேஸ் நெட்வொர்க் தான் தலை சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் வரும். உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே இது வந்துடும். அதற்காக ஆண்டவனை பிரார்த்திப்போம். நிச்சயமா நம்ம எல்லாரும் 2025 கோடீஸ்வரர்கள் தான் என்பதை நம்ம நிரூபிச்சு காட்டுவோம். வாழ்த்துக்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும். தேங்க்யூ. நன்றி சார். சார் இங்க வந்துட்டு அட்மின் டைரக்டர்ஸ் மட்டும் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லியிருந்தேன். வேற யாராவது அட்மின் டைரக்டர் இல்லைன்னா நீங்க ஹேண்ட் லோ பண்ணீங்க. தேங்க்யூ. வெல்கம் ஜீவரத்னம் சார். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கு நமக்கு. கொஞ்சம் சீக்கிரமா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். தேங்க்யூ. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நான் பொன்னேரியிலிருந்து ஜீவரத்னம் பேசுறேன். நான் வந்து ராயல் கிளப்புக்கு கிரிப்டோல எலிஜிபிள் ஆயிருக்கேன். ஊட்டிக்கு எலிஜிபிள் ஆயிருக்கேன். கோயம்புத்தூருக்கு 2 நபர்களோடு என்னோடு சேர்த்து 3 நபர்கள் கோயம்புத்தூருக்கு வருவோம்.
இந்த வகையில் இந்த திட்டத்தில் பயனடைகிறோம். அதுக்கடுத்து இப்போ இந்த இன்கம்ல ஆக்டிவ் இன்கம்ல 3500 ரூபாய் நான் வித்ட்ராவல் கொடுத்துருக்கேன் சார். இன்னும் சிறப்பான முறையில் இதை கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது காலம் கருதி இன்னொரு முறை நான் விரிவாக இந்த திட்டத்தை கொண்டு செல்லுகின்ற வகையையும் நாம் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற முறையையும் நம்ம பேசிக்கொள்ளலாம். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி சார். நன்றி நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ. வெல்கம் முத்துலிங்கம் சார். சார், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அரியலூர்லேருந்து முத்துலிங்கம் பேசுகிறேன். இந்த 80-20 அப்டேஷன் மிகவும் சிறப்பாக இருக்குது. அதே போல் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தடும் சூப்பராக இருக்குது. கோவை மீட்டிங் அச்சீவ்மெண்ட் இன்னைக்கு நான் முடிச்சிருவேன். என்னோட டவுன்லைன்ல 5 பேர் கம்ப்ளீட் பண்ணிருக்கிறாங்க. 5 பேர் மீட்டிங் வருவாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மேலும் ஒரு 5 நபருக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். டவுன்லைன்ல குறைஞ்சது ஒரு 10 பேர் கோவை மீட்டிங் வரதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய டவுன்லைன்ல மிஸ்டர் பூமிநாதன், மிஸ்ஸஸ் கிருஷ்ணவேணி அருண்குமார் தஞ்சாவூர் 2 பேரும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்றைய தினம் சங்கர் சார்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு என்னுடைய நேரடி டைரக்டர் கார்த்திக், அவர் ஒரு மிகப்பெரிய லீடர் தான். அவரை சந்திச்சு நேற்று கடலூர்ல பேசி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. கடலூர்லயே ஒரு ஹெட் குவார்ட்டரா வச்சு மீட்டிங் நடத்துறதுக்கு அருமையான நலத்திட்டங்கள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. டவுன்லைனுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டிங்லாம் பண்ணிக்கிட்டு வரேன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். எக்ஸலன்ட் சார். சூப்பர். வெல்கம் கௌரி மேடம். சார் நீங்க மியூட் பண்ணீங்க, நீங்க ஹேண்ட் லோ பண்ணீங்க சார். முத்துலிங்கம் சார். கௌரி மேடம் நீங்க பேசுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் என்னோட நேரடி இணைப்புல இந்த இப்போ 1300 ரூபாய் ஐடியில் 13 ஐடி போட்டிருக்கேன். இப்போ டெய்லி நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். பேசி என்னோட இணைப்புல இருந்துச்சுக்கோங்க 4 மினிமம் 2, 4, 12 போட சொல்லி எல்லாத்துட்டையும் பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் நேற்று கூட ஒரு பையன் இது ஆள் சேர்க்கறது என்னால முடியாது அப்படின்னு சொன்ன. அப்படியே அந்த பையனை கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல பேசி அப்புறம் ஃப்ரீ வச்சு அந்த பையன் ஐடி போடுறேன்னு சொல்லியிருக்கான். இந்த மாதிரி எல்லா பேர்த்தையுமே நான் டெய்லி பேசிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் தான் இணைப்பேன். தேங்க்யூ சார். நன்றி. கோயம்புத்தூருக்கு நான் மீட்டிங் சார். தேங்க்யூ சார். எவ்வளோ வித்ரா போட்டிருக்கீங்க மேடம்? மேடம் உங்க வாய்ஸ் சரியா கேட்கல. 5000 வித்ரா போட்டிருக்கேன் சார். சூப்பர் மேடம். சூப்பர். 5000 ரூபாய். ஓகே மேடம். தேங்க்யூ சார். ஏன்னா 13 பேர் போட்டிருந்தீங்களா, அதான் கேட்டேன். சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே மேடம். சிங், நீங்க அட்மின் டைரக்டரா நீங்க என்னன்னு தெரியல. ஓகே, வெல்கம் ஜெயசுராஜ் சார். சார் நான் மதுரையில இருந்து ஜெயஸ் பேசுறேன். கேக்குதா சார் வாய்ஸ்? கேக்குது சார். கேக்குது சார். நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒர்க்கு. ஏன்னா டிபார்ட்மெண்ட்ல எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசம் கடுமையான ஒர்க்கு. எந்த ஞாயிற்றுக்கிழமையும் எனக்கு ரெஸ்ட் கிடையாது. இருந்தாலும் இந்த பணியை சிறப்பா செஞ்சிருக்கேன். அதனால நான் இப்ப ஒரு நபரை இணைச்சிருக்கிறேன். இப்ப ஒரு 2-3 பேர் ஜாயின் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க சார். என்னுடைய ஒர்க்கு கொஞ்சம் ஸ்பீடப்பா இருக்கும் இனிமே. தேங்க்யூ சார். நன்றி. நன்றி சார். வெல்கம் முனிராஜ் சார். வணக்கம் சார். காலை வணக்கம் அனைத்து அட்மின் தலைவர்களுக்கும். நான் என்னுடைய பணியில என்னால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் சார். கோயம்புத்தூர் அச்சீவ்மெண்ட்டுக்காக இப்போ ஏற்கனவே ஒரு 5 பேர்த்த ரெடி பண்ணிட்டு 5 பேர் வரத்துக்கு டிக்கெட் கூட போட்டாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஊட்டி அச்சீவ்மெண்ட் ஏற்கனவே முடிச்சிருக்கிறேன். அதுக்குண்டான விஷயங்களை இந்த 5 பேர்த்தையும் மறுபடியும் ரீகேதர் பண்ணிட்டு கொண்டு வர்றேன் சார். மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா சிஸ்டம் என்ன சொல்லுதோ அந்த பிரகாரம் போயிட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய அணி. நான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஓகே சார். தேங்க்யூ வெரி மச். நேரம் சார். ஓகே, கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருவோம் 2 பேரும். ஏன்னா சங்கர் சார் டியூஷன்ல இருக்காரு. ஸோ அவருக்கு கொஞ்சம் நம்ம டைம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ. மகாலிங்கம் சார், வெல்கம் சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார்.
நான் மகாலிங்கம் பேசுறேன் சார். சார் பேசுங்க. ஆல்ரெடி நான் ஊட்டி அச்சீவ்மெண்ட் முடிச்சிட்டேன் சார். இப்போ கோயம்புத்தூருக்கும் நான் பணம் கட்டிட்டேன். என்னுடைய ஓகே அணியில 2 பேர் கோயம்புத்தூர் வர்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் வித்ரா பண்ணல சார். நான் அப்படியே அதுக்கு வேலட் எனக்கு யூஸ் பண்றதுக்காக வச்சுக்கிட்டேன். சிஸ்டம் ஓகே மேனேஜர் ஆயிட்டம் சமீபத்தில். பாக்கி நீங்க சொல்றபடி நான் உங்களை வழி நடந்து எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார். சூப்பர் சார். தேங்க்யூ சார். எக்ஸலன்ட் சார். பாலு பழனியாண்டி சார். ஓகே லீடர்ஸ் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். நான் ஒரு 5 ஐடி கொடுத்துருக்கேன். 1500 ரூபா வித்ட்ரால் போட்டிருக்கேன். நான் டெய்லி ஒரு ஐடிக்கு பிளான் பண்ணியிருக்கேன். டெய்லி இனிமேல் ஒரு ஐடி புது ஐடி கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணி நான் கொடுக்க போறேன். நன்றி, வணக்கம். நல்லது நடக்கும். ஓகே தேங்க்யூ சார். வெல்கம் சங்கர் சார். சார் Thank you, Babu sir. Thank you to all. Happy morning. இன்னைக்கு நேற்று எல்லாரும் கட் ஆஃப் பண்ணியிருப்பீங்க. எல்லாரும் 1700, 2000, 5000 கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் வேலெட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஸோ டுவர்ட்ஸ் த சக்ஸஸை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். முதல் படி நம்ம ஏறி இருக்கோம் அப்படின்றதான் சொல்ல முடியும். தொடர்ந்து நம்மளுடைய பயணமும் நம்மளுடைய பிளானிங்கும் விடாமுயற்சியா இருந்ததுன்னா நிச்சயமா நம்ம நல்ல லெவலுக்கு போவோம். அதற்கு ஒரு அச்சாணியா இந்த கோயம்புத்தூர் செமினார் இருக்கும். கோயம்புத்தூர்ல நம்ம எந்தெந்த மாசம் என்ன இடத்துல பிசிக்கல் மீட்டிங் பண்ண போறோன்றத கம்ப்ளீட் பிளான் இருக்கும். ஸோ அந்த பிளான் படி நம்ம நடத்திட்டாலே நம்ம மிகப்பெரிய சக்சஸ் ஆயிடுவோம். ஜூம்லயும் தொடர்ந்து பிஓபி எடுத்துக்கிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் இப்போ பழைய நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பழைய நண்பர்கள் எல்லாமே வரணும். ஆனா புதிய முகங்களை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய வைட்டலா மாறும், அது இம்பார்ட்டண்டா மாறும். ஏன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தெரியும் மே 4 இருந்து ஸ்டில் டேட் வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு, எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோன்றது கம்ப்ளீட்டா எல்லாருக்குமே தெரியும். அந்த புதிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அது அவங்க இன்னைக்குதான் வந்து இந்த பிளானை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உள்ள ஒரு ஆர்வமா வரும்போது, ஓ இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, இந்த 1300ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, அப்ப கிரிப்டோன்னு ஒண்ணு இருக்கு, ஓ அதுலயும் ஏர்ன் பண்ணலாமா, இப்படி நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்க ஒரு 10 நாள் ஒருத்தரை சொல்லி புரிய வைக்கிற விஷயம் அவங்களுக்கு அந்த ஒரு நாள்ல நம்ம கூட இன்டராக்ட் பண்ணும்போதோ, நம்ம கூட ஷேர் பண்ணும்போதோ, அந்த மீட்டிங் அட்டன் பண்ணும்போதோ அவங்களுக்கு ஒரு புதிய ஒரு விஷயம் வந்து யுக்திகள் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால புதிய முகங்களை ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 150 பேர்ல ஒரு 30 பேரா புதிய முகங்கள் இருந்தா நல்லா இருக்கும். இது என்னோட வேண்டுகோள் தான். இது எந்த அளவுக்கு நமக்கு சாத்தியன்றதை நம்ம முடிவு பண்ணி நம்ம களத்துல இறங்கி நம்ம அதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம கொண்டு வரணும். அதே போல ஊட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயமா அமைய போகுது, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2 நியூ அப்டேட்ஸ் வந்து ஊட்டியில காத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அப்டேட்ன்ற வார்த்தையே இந்த நம்ம ஃபேமிலிக்குள்ள வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஊட்டியோட மிக உயர்ந்த இடத்துல போயிட்டு நம்ம அப்டேட்டை பண்ணி முடிச்சுட்டு இனிமேட் அப்டேட் கிடையாது, இனிமேட் நம்மளோட பேங்க் பேலன்ஸ் தான் அப் ஆகணும், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு நம்ம எடுத்துடலாம் நம்ம எல்லாருமே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அக்கேஷனுக்கு நம்ம எல்லாரும் இப்ப ஈஸியா இந்த 12 ஐடி முடிக்க வைக்கலாம் ஒவ்வொருத்தரையும். அந்த 12 ஐடி முடிக்க வைக்கிறது மூலியமா உங்களுக்கு எவ்வளவு வருமானம்ன்றதை முதல்ல நீங்க திங்க் பண்ணும். ஃபர்ஸ்ட் அதுதான். 2வது விஷயம் தான் அவங்க அச்சீவர். அப்போ உங்க கீழே இருக்கிற ஒரு ஒவ்வொருத்தரும் நீங்க 12 ஊட்டி அச்சீவர் முடிக்க வச்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இன்கம் பாருங்க. அந்த இன்கம்ன்ற தாண்டி உங்க டீம் எவ்வளவு பெருசாகுதுன்னு பாருங்க. டீம் பில்டப் தான் இல்ல ரொம்ப 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 முக்கியம். இந்த ஆக்டிவ் பிளான்ல டீம் பில்டப் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு தெரியும் முன்னாடி வெறும் பேசிவ் மட்டும் இருந்தது, பேசிவ் மூவ் ஆகலாம், அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம க்ரௌட் ஜென்ரேட் இல்லை. ஆனா ஆக்டிவ்ன்றது எந்த காலங்களிலும் அப்படியே இருக்கும். ஆக்டிவ் வர வர அங்க பேசிவ் ஐடி மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்ப பேசிவும் நிரந்தரமா ஆகுது. இதுதான் கான்செப்ட். அப்ப ஆக்டிவ் என்பது எந்த காலத்திலும் வந்து இழுத்து மூடவே தேவையில்லை, அது மாட்டும் ஆட்டோமேட்டிக்கா போய்கிட்டே இருக்கும். 5 அடி ஒரு அந்த 5 அடிக்கு என்ன வருமானம் அதை மேல இருக்கவங்க வாங்கிக்குவாங்க. மேல இருக்கிற எத்தனை லெவல் வாங்க, 24வது லெவல்ல ஒருத்தர் வந்து ஜாயின் பண்றாருன்னா 23 லெவல் எல்லாரும் வாங்குவாங்க. அது எப்ப ஜாயின் பண்ணாலும் சரி. இதுதான் ஆக்டிவனுடைய பலமே.
இது இது ஒரு லாஸ், இது ஒரு இழப்பு அப்படின்னு ஆக்டிவ் பிளான்ல மூடி, அதுவும் லெவல் ஆக்டிவ் பிளான மூட முடியாது, பைனரி ஆக்டிவ் பிளான மூடிடலாம். ஒரு ஓவரா ஒரு சைடு இருக்கு, நிறைய பேர் ஹிட் அடிச்சிட்டாங்கன்னு மூடுறாங்க. ஆனா லெவல் ஆக்டிவேஷன் எந்த கம்பெனியே இருந்தா கூட மூட முடியாது. அது சுயநலமா மூடலாம்ல தவிர. ஆனா அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் இங்க பாசிவ கொடுக்குது அப்படின்னும் போது நம்ம ஆக்டிவ்ல எவ்வளவு டீமை பில்டப் பண்றதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டீம் ஸ்ட்ரக்சர் அதை கொண்டு போறதுக்கு நம்ம எவ்வளவு நாள் எடுத்துக்கிறோன்றது ரெண்டாவது விஷயம். இந்த விஷயங்களுக்கு நம்ம செல்ஃபா பிளான் போடணும். எப்படி பிளான் போடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கோயம்புத்தூர் செமினார், ஊட்டி மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நமக்கு வாழ்க்கையில மிகவும் அவசியமா தேவைப்படுது. எப்படி தொடர்ந்து படிச்சுட்டு இருக்க மாணவனுக்கு ஒரு எக்ஸ்கர்ஷன் கொடுக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவானோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இது அது சந்தோஷத்தை கொடுக்கும், இது லேர்னிங்கை கொடுக்கும். அவ்வளவுதான். ஸோ எல்லாருமே நமக்காக கொடுக்கப்பட்ட அச்சீவ்மெண்ட்டை நம்ம 100% சக்சஸ் பண்ணுவோம். நம்ம கீழே இருக்கவங்கள 4 பேர் முடிச்சு அவங்கள வருமானம் வாங்க வச்சு ஒரு 500 ரூபா கோயம்புத்தூர்ல பணம் கட்டுங்களேன், மீதியை கூட அவங்க பாத்துக்கிறாங்க, சிஸ்டம் பாத்துக்குது, நீங்க கொஞ்சம் 500 ரூபா மட்டும் பணம் கட்டுங்களேன், இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரணும், கண்டிப்பா செய்யறேன்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும். ஸோ நாட்கள் இருக்கிறது 30ஆம் தேதி தான், இன்னும் நாட்கள் 12 நாள் இருக்குது. இந்த 12 நாளுக்குள்ள 12 பேரை 4 நாள் முடிக்க வைக்கலாம். ஸோ அதற்கான முயற்சிகளும் நம்ம எடுக்கணும். முயற்சி கண்டிப்பா நமக்கு வெற்றியை கிட்டும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம டைமிங் கொஞ்சம் பார்த்து நம்ம இது பண்ணிப்போம். டைம் சரியாயிடுச்சு. வெல்கம் குமார் மாணிக்கம் சார். சார் வணக்கம். எஸ் சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். வருங்கால நிகழ்கால கோடீஸ்வர கொடை வள்ளல்கள் அனைவருக்கும் எனது இனிய பிரம்மத்தை தெரிவித்திருக்கிறது உங்கள் குமார் மாணிக்கம், மயிலாடுதுறை. இப்போ இந்த சிஸ்டம்ல 133 நபர்கள் இருக்கிறோம். இதுல அட்மின் டைரக்டர்ஸ், அது இல்லாம ஆல்ரெடி ஐடி ஹோல்டர்ஸ் பிளஸ் நியூவா வந்தவங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார். யார் உங்களை ரெஃபர் பண்ணாங்களோ. ஓகே குமார் மாணிக்கம் சார், ஒரே நிமிஷம், நான் ஃபுல் மியூட் ஆகும், மறுபடியும் நீங்க ஓபன் பண்ணீங்க. ஓகே. ஓகே சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சார் நீங்க உங்க மைக் ஓபன் பண்ணி பேசுங்க சார். ஓகே சார், ஓகே சார். புதிதா வந்திருக்கவங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார். நியூலி இந்த ப்ரோக்ராம் கேட்கறதுக்கு வந்திருக்கிறவங்க. எல்லாமே லீடர்ஸ் தான் போல இருக்கு. அட்மின் டைரக்டர்ஸ் பிளஸ் ஆல்ரெடி இருக்கிறவங்க. ஒருத்தங்க எவலின் தமிழரசி. ஓகே, தமிழரசி, வாழ்த்துக்கள் தமிழரசி. எவலின் தமிழரசிக்கு வாழ்த்துக்கள். ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க. வெரி குட். 369 செந்தில்குமார் சார், லீடர் சார். சார் கிரிப்டோ தலைவர். ஓகே, ஒருத்தங்க தான் வந்திருக்காங்க போல இருக்கு. வாழ்த்துக்கள் சார். இப்போ 6:13 ஆகுது. இன்னைக்கு நம்ம கிரிப்டோ 25 பார்க்க போறோம். ஆரம்பத்துல மே 4ஆம் தேதி ஸ்பீட் கேஸ்ன்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு எப்படியே அடுத்தடுத்த ஒரு ஸ்டெப்பா ஏறி இன்னைக்கு இப்போ சங்கர் சார் சொன்ன மாதிரி ஒரு பள்ளிக்கூட மாணவன் நல்லா படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு எக்ஸிகேஷன் கொடுத்தாங்க, நல்லா இருக்கும், நல்லா சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உண்மையே அதுதான். இப்பெல்லாம் நம்ம குழந்தைகள் தான், 6 மாச குழந்தை தான் அது. மே மாசம் 4ஆம் தேதி நமக்கு இந்த ஸ்பீட் கேஸ் பிறந்துச்சு. அதே மே மாசம் 24ஆம் தேதி எனக்கு பேரன் பிறந்தான். அவன் விளையாண்டு சிரிக்கும் போது பார்க்க நல்லா அருமையா அட்டகாசமா இருக்கு. அதான் அவனோட தான் விளையாண்டுக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுங்க. அதே மாதிரி இப்ப நம்ம விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கோம்.
இன்னும் வந்து கிரவுண்ட்ல போய் நம்ம ஒர்க்க ஆரம்பிக்கல. ஒரே ஜாலியா இருக்கும். அந்த 6 மாத காலம் போனதே தெரியல. குழந்தை பருவங்கிறது வந்து விளையாடுறதுக்கான பருவம். இப்ப நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம், சந்தோஷமா இருக்கு எல்லாருக்குமே. அந்த விளையாட்டுல வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஆகி உள்ள இருக்கிறவங்க விளையாண்டுக்கிட்டே இருக்கோம். விளையாட்டு சலிச்சு போனவங்க எல்லாம் வந்து சலிச்சு போய் அவங்க அப்படியே வெளில போயிட்டாங்க. அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. அவங்க கண்டிப்பா விளையாடுறதுக்கு நம்ம கூட வருவாங்க. அப்படிங்கறதுதான் 100% உண்மை அப்படின்னு என மனசுல படுது. குழந்தை இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எது செஞ்சாலும் வந்து என்ன ஒண்ணும் சிரிக்க தெரியும், இல்லைன்னா அழுக தெரியும் குழந்தைக்கு. அதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. சிரிச்சாலும் கண்ணீர் வரும், அழுதாலும் கண்ணீர் வரும்னு சொல்லுவாங்க. அப்போ சிரிச்சா கண்ணீர் வரும்போது அது ஆனந்த கண்ணீர், அழுதா கண்ணீர் வந்தா அது சோக கண்ணீர். ஆனா ரெண்டுமே கண்ணீர் தான். அது போல இது நாள் வரைக்கும் நடந்த இந்த நம்மளுடைய ஸ்பீட் கேஸ் வரலாற்றுல நிறைய ஆனந்த கண்ணீர் வந்திருக்கு. அதே நேரம் இப்போ ஆனந்த கண்ணீர் வந்துகிட்டு இருக்கு. சங்கர் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு, 5000 வாங்குனாங்க, 2000 கேட்க சந்தோஷமா இருக்கு. இதே 50,000 1,00,000 வாங்குற காலங்கள் நம்ம தூரத்துல இல்ல அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஆணிதரமா தெரிஞ்சிருக்கு. இப்ப இந்த 1300 கேஷ் 25, கிரிப்டோ 25, $30 $3000, 4300. இந்த 4300 27,000 சம்திங் சொன்னாங்க. அதோட ஒரு 3000 சேர்த்து 30,250 அப்படிதான் நான் எல்லாத்துலயும் சொல்லிட்டு வரேன். $30 பிளஸ் 1300 இது ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க. அவங்க வந்து 1300 எடுக்கணுமா, 3000 எடுக்கணுமா, 4300 எடுக்கணும்னு சாய்ஸ் அவங்கள்ட்ட விட்டுறணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருளை வாங்குறதுக்கு நம்ம கடைக்கு போறோம் அப்படின்னு சொன்னாக்கா எல்லாமே அங்க இருக்கும். நமக்கு எது தேவையோ அதை நம்ம எடுப்போம். இப்ப நம்ம வந்து கடை வச்சிருக்கிறோம், எல்லாமே வச்சிருக்கிறோம். அவங்களுக்கு எது தேவைங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ நம்ம எல்லாத்தையும் சொல்லி அவங்க வந்து 1300 தான் எடுங்க அப்படின்னு சொல்லாம ரெண்டையும் எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா ஒரு 40 நிமிஷத்துல எல்லா பிளானையும் சூப்பரா சொல்லி முடிச்சிடலாம். ஸோ அதை மாதிரி நம்ம வந்து மக்கள்கிட்ட சொல்லி ஒரு நாளைக்கு ஒண்ணும் இல்லை, காலையில ஒரு நாள் சாயங்காலம் ஒரு நாள். சார் வேலைக்கு போகணும்னா ஒரு சம்பளம் தான் சார் கொடுப்பாங்க. காலையில இருந்து தினக்கூலி இருக்காங்க. இப்போ வந்து சித்தாள் வேலைக்கு போறாங்க, கட்டட வேலைக்கு செய்யறாங்க. Recording in progress. காலையில போறாங்க, சாயங்காலம் சம்பளம் வாங்கிட்டு வர்றாங்க. அது முடிஞ்சு போச்சு. அதே நேரம் மாத சம்பளம் வாங்குறாங்க, வார சம்பளம் வாங்குறாங்க. சார் இங்க எல்லாமே இருக்கு சார். தினசரி வருமானம் இருக்கு, வார வருமானம் இருக்கு, மாத வருமானம் இருக்கு, சீனியாரிட்டின் அடிப்படையில 3 மாசத்துக்கு ஒரு வருமானம் இருக்கு. எத்தனை வருமானம்? வருமானத்தை எண்ணி பாக்குறதுக்கே 1 வருஷம் ஆகும் போல இருக்கு. அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆர், எஸ்ஜிஆர், எடப்பாடியார் மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா கடலூரார், வேலூரார், இடையூரார் எல்லாரும் இருக்காங்க. இவங்க எல்லாம் நம்மளை வந்து நல்ல முறையில வண்டி நடத்தி கொண்டு போங்கிற நம்பிக்கை 100% இல்ல, 1000%, லட்சம், கோடி சதவீதம் எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிறது போயிட்டு இன்னைக்கு வந்து இந்த கூட்டத்துக்கு வந்து இந்த இணையதளி கூட்டம், அதாவது பிளான் பிரசன்டேஷன் பண்றதுக்கு செந்தில் சார் சென்னையில இருந்து வந்திருக்காங்க. அவங்கள பத்தி சொல்லணும்னா நான் சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா இப்ப இதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாருங்க அவர் நல்லா பத்தி தெரியும். அவர் வந்து ஒரு மில்லியனர் மைண்ட் செட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கோடீஸ்வரன் சொல்லிட்டே இருக்கீங்களா, கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. சார் வந்து அவர் வந்து எல்லாத்தையும் கோடீஸ்வரன் ஆக்கணுங்கிற எண்ணத்துல வந்துதான் அவர் அந்த மைண்ட் செட்ல வந்து பண்ணியிருக்காங்க சார். அது அப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு இதை பத்தி சொல்லிட்டு நான் சாரை கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். சீமான் சொல்லுவாங்க. அவர் வந்து என்ன சாதாரணமா பால் வியாபாரம் பண்றவர். வீட்டுல இருந்து காலையில 4 மணிக்கு பால் காய்ச்சிட்டு கொண்டு வருவார். காமராஜர் முதலமைச்சர் அந்த கதை சொல்ல நடந்த உண்மை. சீமான் திரையரங்கம்னு இன்னைக்கு மதுரை மாவட்டம் மேலூர்ல ஒரு சினிமா கூட்டம் இருக்குது, சீமான் ஜவுளி கடைன்னு இருக்கு, எல்லாமே இருக்குது. அப்போ அவர் பால் கொண்டுகிட்டே வரும்போது அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த கள்ள நோட்டை வந்து ஏதோ கடத்திட்டு வந்திருக்காங்க கார்ல. நல்ல நோட்டு தான் வருது, நல்ல நோட்டு ஏதோ ஒரு சம்திங் ஒரு மூட்டையில பணத்தோட வர்றாங்க. இவர் வந்து சைக்கிள்ல வந்து பால் கிணறு வச்சு ஓட்டிக்கிட்டே வர்றாரு. வரும்போது அந்த பாலத்துக்கிட்ட வரும்போது போலீஸ் வரைக்கும் வந்தோடனே அந்த என்ன செய்யறான், அந்த கொண்டுகிட்டு வந்த பணத்தை மூட்டையை கொண்டு பாலத்துக்கு அடியில வச்சுட்டு போயிருக்கான். இவரு பால் எல்லாம் கொடுத்து திரும்பி போகும்போது என்ன அந்த பையில வந்து பாலத்துக்கு அடியில வச்சாங்களே என்னன்னு போய் பாவன்னு பார்த்தா அதுல ஒரு சாக்கு மூட்டையில இருந்து நம்ம மூட்டையா இருந்திருக்கு. அவருக்கு என்னன்னு தெரியல. தூக்கிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தாக்கா ஒரே பணம். உண்மையிலேயே அவர் பேர் வந்து அவர் சீமான் வைக்கும்போது கூர் கிராமத்துல வந்து அவர் எல்லாரும் கிண்டலமா, ஏன்னா என்ன சாதாரணமா இருந்துகிட்டு சீமான்னு பேர் வச்சிருக்கான்னு சொல்லி எல்லாரும் கிண்டலா பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை நடைமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு அதுல சம்பாரிச்சு அந்த ஊர்ல உள்ளவங்க அந்த பக்கத்துல அது அக்கம் பக்கத்துல கிராமத்துல உள்ளவருக்கு எல்லாருக்குமே இது தெரியும்.
இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீமான் சைக்கிள் கடைன்னு வச்சார். முத சின்னதா ஒரு டீ கடை, சைக்கிள் கடை, சினிமா கொட்டகை, ஜவுளி கடை, இதெல்லாம் முடியுமா சார்? நடக்கிற காரியமா? ஆக நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, நீங்க கோடீஸ்வரன் சொல்றதுக்காக செந்தில் சார் வராங்க. ஆனா அவர் வந்து எல்லா கோடீஸ்வரன் உருவாக்குறது 1000% உண்மைங்கிறத கோரிட்டு செந்தில் சாரை வந்து இந்த கிரிப்டோ 25 அப்படிங்கிறது இந்த சிஸ்டத்துல இருக்கக்கூடிய அற்புதமான பிளானை எடுத்து வந்திருக்கக்கூடிய 137 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து 1370 பேரா வாரம் ஆகணும்னு கூறி சார் வந்து இந்த பிளான் எடுக்கிறதுக்கு அன்போடு அழைக்கிறேன். சார் வாங்க சார், வந்து இந்த கிரிப்டோ வணக்கம் சார். வணக்கம், வாழ்த்துக்கள் ஐயா. இன்றைய தினம் திங்கட்கிழமை காலையில அட்மின் டைரக்டர்களாக இன்னும் மற்ற தலைவர்களாக கூடி நல்லதே நடக்கும் சமூக நல கல்வி அறக்கட்டளை சார்பாக நடைபெறும் அற்புதமான நிகழ்வுல இன்னைக்கு கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கிரிப்டோ 25 என்கிற அருமையான ப்ராஜெக்டுக்குள்ள இணையும்படி, இணைந்தவர்களை வாழ்த்தும்படி இந்த காலை நேரத்துல உங்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அதே போல காலை 6 மணியிலிருந்து இன்றைய தினம் மங்களகரமான ஒரு நாள் என்று சொல்லும் அளவுக்கு மஞ்சளின் மகிமையை பற்றி ரொம்ப அழகா எடுத்துரைத்த நம்முடைய தமிழ்ச்செல்வன் சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நம்முடைய தமிழ் மண்ணுல இறைவனால கொடுக்கப்பட்ட ஒரு பெரும் கொடை, உலகம் முழுவதும் இருக்கிற மக்களுக்கு இன்று மாபெரும் அற்புதமான ஒரு பொருளாக இருப்பதுதான் இந்த மஞ்சள். இந்த மஞ்சளை நாம தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறதுனால்தான் அடிப்படையிலே இன்னைக்கு தமிழ்நாட்டில், முக்கியமா இந்தியாவில் பிறந்த எல்லாருக்குமே ஒரு எதிர்ப்பு சக்தி என்பது தானாகவே உருவாகி இருக்கிறது. மைக்கை மியூட் பண்ணாதவங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அப்போ இங்கு இந்த மண்ணில உருவான ஒன்று இன்று உலகம் முழுவதும் இருக்கிற மக்களுக்கு இதை சார்ந்து ஒரு பகுதியை உருவாக்கி அதுல ஒரு பேட்டர்னும் வாங்கிட்டாங்க. அதுதான் மிகவும் வருந்தத்தக்க ஒன்றாக இருக்கிறது. மற்றபடி இன்னைக்கு இந்த மண்ணில் உருவான இறைவனால் கொடுத்த இந்த மண்ணின் ஒரு பொருள் தான் மஞ்சள். அது இயற்கையாகவே நம்முடைய மனதுல அழகா மங்களகரமா பதிஞ்சு இருக்குது. இதை சரியாக நம்ம தொடர்ச்சியாக என்னதான் நவநாகரிகம் வந்தாலும் இன்னைக்கு எல்லா ஃபேஷியல் கிரீம்லையும் இதுல இருந்து ஒரு பகுதியை எடுத்து அதை அவங்க பயன்படுத்துறாங்க. ஆனா நமக்கு நேரடியாகவே பயன்படுத்த முடியாத ஒரு அற்புதமான வாய்ப்பு. இன்னைக்கு தெய்வீக வழிபாடுல பயன்படுத்துகிற நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம காலங்காலம் மறந்து விடக்கூடாது என்பதனால்தான் அதை வழிபாட்டுக்குள்ள புகுத்தி வச்சுட்டாங்க, இணைத்து வச்சுட்டாங்க. நீக்கமாறு நிறந்து விட்ட நிறைய பக்தி பொருட்கள் உண்டு. அது போலதான் இந்த மண்ணில் உருவான ஒரு அற்புதமான ப்ராஜெக்ட் பொருளாதார குறைவு, பொருளாதார அழிவு என்கிற மாபெரும் நோய்க்கு எதிர்ப்பு சக்தியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கிரிப்டோ 25 என்று சொன்னால் அது மிகையாகாது. இதை யார் யாரெல்லாம் புரிந்து கொண்டு சரியாக அவங்க பயன்படுத்தி கொண்டு மற்றவங்களையும் அதை பயன்படுத்த வைக்கிறாங்களோ, வருகிற நாட்களில் எவ்வளவு பெரிய ஒரு பொருளாதார சீர்கேடு ஏற்பட்டாலும், பொருளாதார அழிவு குறைவு ஏற்பட்டாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய, தாங்கக்கூடிய மாபெரும் சக்தி படைத்ததுதான் இந்த கிரிப்டோ 25 என்கிற ஒரு அற்புதமான எளிய சாமானியன் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தக்கூடியவர்கள், சீமானாக இருக்கக்கூடியவர்கள், மாற விரும்பக்கூடியவர்கள் எல்லாருமே பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த கிரிப்டோ 25 பிளான். அப்போ சாமானிய மனிதனை சீமானாக மாற்றக்கூடிய இந்த கிரிப்டோ 25 உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டாமா? அதை எப்படி பயன்படுத்துறது? பாதத்துக்கு கடையில கிடைச்ச பண மூட்டைய அதை குடித்து அழித்து வீணாக்கி விடாம, பயந்து எங்கேயோ கொண்டு போய் கொட்டி விடாம,
அதை சரியாக பயன்படுத்தின அந்த நபர் இன்று செல்வ சீமானாய் மாறி, அவர் மட்டுமல்ல, அந்த பகுதியில் இருந்த இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளியாக மாறினர். பல ஆயிரம் குடும்பங்களை வாழ வைத்த மனிதனாக மாறிவிட்டார். அப்போ இன்னைக்கு கொடுக்கிறவங்க கையில தான் கடவுள் கொடுக்கிறார். இது ஒரு விபத்து போல, ஏதாச்சும் அதிர்ஷ்டம் நிறைய எதனா வச்சுக்கலாம். ஆனா இறைவன் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார். இன்னைக்கு பில்கேட்ஸ் கையில பணம் கொடுத்தாரு, அவர் மைக்ரோசாஃப்ட் வேற உருவாக்குனதெல்லாம் மறுபடியும் பணம் கொட்டுச்சு. அதை அவர் தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய கொடையாளராக பில்கேட்ஸ் மாறி இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சது பில்கேட்ஸ் ஒரு பெரிய பணக்காரன் இல்ல, அவர் ஒரு பெரிய டோனர். அடுத்ததா பாத்தீங்கன்னா வாரன் பஃபெட், ஒரு அற்புதமான நபர், மிகப்பெரிய கோடீஸ்வரர், உலகத்தின் 2ஆம் 1ஆம் கோடீஸ்வரராக இருக்கக்கூடியவர், பங்கு வர்த்தகத்தின் தந்தை என்று சொல்லப்படுகிறவர். அவரை பற்றிய ஒரு சிறப்பு தன்மை என்னன்னா, இவன் கின்னஸ் ரெக்கார்டே நினைக்கிறேன். உலகத்தின் மிகப்பெரிய முதல் கோடீஸ்வரரான பில்கேட்ஸுக்கே உலகத்தின் மிகப்பெரிய கொடையை கொடுத்த கொடைவல்லர். அப்ப பாருங்க, நமக்கு தெரிஞ்சது இவங்கெல்லாம் பணக்காரங்க கோடீஸ்வரங்க, மில்லியனர் பில்லியனர் என்று சொல்றோம். ஆனா இவங்கெல்லாம் மில்லியன் பில்லியன் டொனேட் பண்ண டோனர்ஸ். தட்ஸ் வை தே ஆர். தமிழ்நாடு, இந்தியாவை எடுத்துக்கோங்க, டாடா பிர்லா. டாட்டாவை எடுத்துக்கொண்டீங்கன்னா உலகத்தின் முதல் மிகப்பெரிய கொடையாளர். அப்போ கொடை கொடுப்பதில் தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அதனால தானே என்னமோ இந்த அற்புதமான சிஸ்டத்தை, வேர்ல்டு மோஸ்ட் ஃபெயிலியர் சிஸ்டம் என்று சொல்ல போகிற டொனேஷன் சிஸ்டத்தை வேர்ல்டு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் சிஸ்டமாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம் தான் இந்த கிரிப்டோ 25. ஸோ இதை நாம தொடர்ந்து பார்க்க விரும்புகிறோம். எல்லாருமே இதுல உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. உலகத்தை மாற்ற வந்த ஒரு அற்புதமான சக்தி எனக்கும் மாற்றத்தை கொடுக்கும், என்னை நம்பி வந்த அனைவருக்கும் மாற்றம் கொடுக்கும் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் மிக நலமாக இருக்கும். ஸோ கிரிப்டோ 25 உலகத்தை மாற்ற வந்த ஒரு அற்புதமான சக்தி திட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. இது ஆக்டிவ் பிளான் 30 USDT மூலமாக நம்முடைய இந்த கொடை கொடுக்கிற காரியத்தை நம்ம மாற்றுகிறோம். இதனுடைய வலைதளத்தின் முகவரி என்று பார்த்தீங்கன்னா www.நல்லதாய்நடக்கும்.com. ஸோ இந்த கிரிப்டோ என்பது எதற்காக, எதனால இது கிரிப்டோவை நம்ம பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால், நண்பர்களே, உலகத்துல மனுஷன் எல்லாமே பயன்படுத்துகிற பணம் தொன்று காலம் தொட்டு பல பரிணாம வளர்ச்சியை அடைந்து இருக்கிறது. முதலாவது பார்ட்டர் சிஸ்டம் என்று சொல்லுவாங்க. ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குது. தானியங்களை கொடுத்து காய்கறியை வாங்கினாங்க, காய்கறிகளை கொடுத்து துணிமணி வாங்கினாங்க, துணிமணியை கொடுத்து தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களை வாங்கினாங்க, தங்கத்தை கொடுத்து நிறைய காரியங்களை வாங்கினாங்க. அப்படி ஒன்றுக்கொன்று பண்ட மாற்று வீதம் என்ற நிலையில இருந்து ஒரு நல்ல பொருள், அழியாதது, விலை மிகுந்தது, பாதுகாப்பானது என்று சொல்லி தங்கத்தை மையமாக கொண்டு எல்லாவற்றையும் நிர்ணயிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து தங்க நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள், வெண்கல நாணயங்கள், இரும்பு நாணயங்கள், உலோக நாணயங்கள் உருவானது. அதையும் தாண்டி அங்கே பாண்டு முறையில நோட்டு, பண நோட்டு உருவானது. அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் அட்டைகள் என்று சொல்லப்படுகிற கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இவைகள் உருவாக்கப்பட்டது. அதையும் தாண்டி இப்போ பெரிதான ஒரு உருமாற்றம் என்ன நடந்திருக்குதுன்னா, முழுக்க முழுக்க டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட டிஜிட்டல் டிரான்சாக்ஷன். இன்னைக்கு உலகம் முழுவதும் எல்லாம் டிஜிட்டல் மயமாகிவிட்டது. இன்னைக்கு பணம் வேண்டும் என்று சொன்னா முதல் சாய்ஸ் எல்லாருமே பயன்படுத்து என்னன்னா ஜிபே, போன்பே, பேடிஎம், அமேசான் பே, இதை போன்ற டிஜிட்டல் ஆப்புகளை தான் பயன்படுத்துறாங்க. வங்கியில கூட இன்னைக்கு எல்லாவற்றையும் நீங்க வங்கிக்கே வராதிங்க, வீட்டில் இருந்தபடியே டிரான்சாக்ஷன் செய்து கொள்ளுங்க என்று சொல்லி நம்முடைய அரசாங்கமும் அறிவித்திருக்கிறது. முக்கியமா இந்த வருஷத்துல வந்த பல முக்கிய அறிவிப்புகளை ஒன்று, விரைவில் முழுவதுமாக ரூபாய் நோட்டு பரிவர்த்தனை என்பது நிறுத்தப்படும் என்ற உறுதியான ரிசர்வ் பேங்க் இந்தியாவினுடைய அறிவிப்பு. அப்போ முன்பு நாம சொன்னது இப்ப நடக்குது, இப்ப சொன்னது இனி கண்டிப்பா நடக்க போகுது.
நாம நினைக்கிற மாதிரி 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் ஆகும் என்று கனவு கண்டு கொண்டிருக்க வேண்டாம். சில மாதங்களிலே கூட, ஏன் 2025 கூட டிஜிட்டல் மயமாக்கப்படுதல் முழுமையாக்கப்பட்டு ரூபாய் நோட்டுகள் நாணயங்கள் என்ற ஒன்று இல்லாமலே போய்விடும். ஏன்னா ரிசர்வ் பேங்க் இந்தியா வெகு தெளிவா நாங்க டிஜிட்டல் ரூபியை தான் பயன்படுத்த போகிறோம் என்று சொல்லி. அந்த டிஜிட்டல் ரூபி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியின் ஒரு பகுதி. பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான மெய் நிகர் நாணயம் தான் இந்த கிரிப்டோ கரன்சி. இப்ப தெரியுதுங்களா ஏன் இந்த கிரிப்டோ 25 என்ற பிளானை கொண்டு வந்திருக்கிறோம்? எல்லாரும் எங்க வந்து நிக்க போறாங்களோ, கடைசியா வந்து முடிவடைய போகிறாங்களோ, அங்க நாம ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டோம். நாளைக்கு எல்லாருக்குமே பணம் தேவை, அதுவும் டிஜிட்டல் பணம் தேவை, கிரிப்டோ கரன்சி தேவை. இன்னைக்கு அவசரத்துக்கு நம்ம என்ன பண்றோம், நகை வச்சிருந்தா கொண்டு போய் அடகு கடையில வச்சுட்டு பணம் வாங்கிக்கிறோம் இல்லைங்களா? வருங்காலத்துல எல்லா அடகு கடையும் கிரிப்டோ அடகு கடையா மாறும். இன்னைக்கு வங்கியில போய் நம்ம தங்கத்தை வச்சுட்டு ரூபாய் வாங்கிக்கிறோம் இல்லையா? எல்லா வங்கிகளையும் தங்கத்தை வாங்கிட்டு அல்லது நம்ம வீட்டை அடகு வச்சுட்டு இன்னும் நிறைய காரியங்களை அடகு வைக்கும் பொழுது அதுக்கு கிரிப்டோ கரன்சியை தான் கொடுக்க போறாங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மணி எக்ஸ்சேஞ்சஸ், இப்போ ஏடிஎம் இருக்குது இல்லையா? அந்த ஏடிஎம் மிஷின் எல்லாம் நாளைக்கு கிரிப்டோ ஏடிஎம்மா மாறப்போகுது. இன்னைக்கு கியூஆர் கோடு மூலமா நாம எல்லாவற்றுமே டீ வாங்குறதுல இருந்து டீசல் வாங்குறதுல இருந்து பெட்ரோல் வாங்குறதுல இருந்து துணிமணி வாங்குறதுல இருந்து எல்லாவற்றுக்கும் கியூஆர் கோடு பயன்படுத்துறோம் இல்லையா? அந்த கியூஆர் கோடு மூலமா கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தும் காலம் வெகு தூரம் இல்லை. இப்பொழுதே இந்திய நாட்டின் உலகத்தின் பல மூலைகள்ல இது நார்மலா மாறிடுச்சு. எல்லாமே கிரிப்டோவை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ இந்த கால சூழ்நிலையில நம்ம எங்க வந்து முடிவடைய போகிறோமோ அங்க நம்ம இப்பவே ஆரம்பிச்சுட்டா நாமெல்லாம் முன்னோடிகள். நீங்களும் நானும் நாளைக்கு ஒவ்வொருத்தரும் நடமாடும் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸா மாற போறோம் என்பதுதான் உண்மை. ஆனா இன்னைக்கு ஒரு வங்கியை ஆரம்பிக்கணும்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு டெபாசிட் ஆர்பிஐல பண்ணிட்டு தான் இந்தியாவில் வங்கியை ஆரம்பிக்க முடியும். அப்படி நாமளும் ஒரு நடமாடும் எக்ஸ்சேஞ்சா மாறணும்னா அல்லது நம்முடைய அன்றாட தேவைகள் எல்லாவற்றுக்கும் இந்த பணம் வேணும்னா இதை சம்பாதித்தால் தானே முடியும். பணத்துக்காக தானே இன்னைக்கு மனிதன் உலகம் முழுவதும் நிறைய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறான். அந்த டிஜிட்டல் பணத்தை, கிரிப்டோ கரன்சியை சம்பாதிக்கிற ஒரு எளிமையான வழி, நான் சொன்ன மாதிரி சாமானியன் முதல் சீமான் வரைக்கும் அனைவருக்கும் தேவையான ஒன்றுதான் இந்த கிரிப்டோ கரன்சி. இதை எளிமையா பயன்படுத்துகிற ஒரு அற்புதமான திட்டம் தான் இந்த கிரிப்டோ 25. நீங்க என்ன செய்றீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 30 USDT மூலமா உங்களுக்கு முதலாவது கொடை கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. அதன் பின்பு ஒரு நபரை நீங்க அறிமுகப்படுத்துறீங்க. அந்த ஒரு நபர் வரும் பொழுது அவர் கொடை கொடுக்கிற 30 USDT சிஸ்டம் உங்களுக்கே கொடுத்துறார். ரெண்டாவது ஒரு நபரை நீங்க அறிமுகப்படுத்தும் பொழுது அவருக்கும் வாழணும், அவருக்கும் ஒரு வாய்ப்பு தரணும் என்று நீங்க ஒருவர் அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த 10 USDTயும் சிஸ்டம் வாங்கி உங்களுக்கு கொடுத்துறாங்க. அவங்க கொடுக்குற 30 USDTல 10 USDT உங்களுக்கு வருது. மீதம் இருக்கக்கூடிய 16 USDT 25 லெவல்ல வருமானமாக சிஸ்டம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. அப்ப ஒரு 2 நபர்களை அறிமுகப்படுத்துவது மூலம் உங்களுக்கு 40 USDT உடனடி வருமானமாக கிடைக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை கிரிப்டோ பயணம் என்பது ஆரம்பிக்கிறது நண்பர்களே. ஸோ அது மட்டும் போதுங்களா? இல்லைங்க. என்ன செய்யலாம், உங்களுக்கு தேவையான அநேக நபருக்கு வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கலாம். அப்படிதான் இந்த சிஸ்டத்தை வடிவமைச்சு இருக்கிறாங்க. அதோடு கூட மட்டும் இல்லை, வெறும் 30 USDT இருந்து அடுத்தடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. நான் சொன்ன மாதிரி 30 USDT என்பது 26 + 4 2 பிரிஞ்சு 4 USDT நம்ம வருங்காலத்துல ஒரு அற்புதமான வாய்ப்புக்கு பயன்படுத்த இந்த சிஸ்டம் ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்ப அவனுடைய வருங்காலத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்து ஒரு அற்புதமாக முன்கூட்டியே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான சிஸ்டம் தான் இந்த கிரிப்டோ 25. அது மட்டுமல்ல, வெறும் 30 USDTல ஆரம்பிக்கக்கூடிய நம்முடைய வருமான பயணம் அடுத்து 50 USDT அதிகரிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 100 USDT என்கிற ஒரு அற்புதமான வழியில செல்லுகிறது. அதுக்கப்புறம் 200 USDT என்கிற
இன்னொரு போர்டுக்குள்ளேயும் செல்லுகிறது. அப்போ ஒரு முறை நாம செய்கிற செயல் 4 போர்டுல இருந்து 4 வழியில இருந்தும் நமக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. 30 யூஎஸ்டில இருந்து நீங்க 50 யூஎஸ்டிக்கு ஒரு அற்புதமான போர்டுக்கு செல்றீங்க. அந்த சமயத்துல வருகிற வருமானத்தை நீங்க பெறணும்னா 2 பேரை அறிமுகப்படுத்தணும். அதுக்கு அடுத்ததான் நீங்க 100 யூஎஸ்டி என்கிற அடுத்த போர்டுக்கு செல்லுறீங்க. அதுல வருமானம் தொடர்ந்து வர ஆரம்பிக்கும். அந்த வருமானத்தை எடுக்கிறதுக்கு இன்னொரு 4 பேருக்கு அடிஷ்னலா நாம ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கும். நாம 200 யூஎஸ்டி என்கிற 4வது போர்டுக்கு வரும் பொழுது அதுல வருகிற வருமானத்தை, அப்போ வருமானம் வர தடையே கிடையாது. வருமானம் எடுக்கும் பொழுது ஒரு சிறிய கண்டிஷனை வச்சிருக்கலாம். 6 பேரை நம்ம அடிஷனலா தரும் பொழுது அங்கும் நமக்கு வருமானம். அப்போ 30 யூஎஸ்டில ஆரம்பித்த நம்முடைய வருமான பயணம் 50, 100, 200 என்று 4 இடத்துல இருந்தும் வருமானம் வர ஆரம்பிக்குது. அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நான் சொன்ன மாதிரி முதல்ல நீங்க ஒரு 2 பேரை கொடுக்கும் பொழுது அந்த 40 யூஎஸ்டி உங்களுக்கு வருமானமா கிடைக்குது, உங்களுடைய ஃபர்ஸ்ட் பே அவுட். ஆனா நீங்க தொடர்ந்து 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 என்று சொல்லி 100க்கு மேல 500க்கு மேல 1000 பேருக்கு கூட தொடர்ச்சியா இந்த வருமானத்தை கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு 3வது ரெஃபரல்ல இருந்து உங்களுக்கு 10 யூஎஸ்டி வந்து கொண்டே இருக்கும். ஆனா சிஸ்டம் என்ன பண்றாங்கன்னா, வருகிற வருமானத்துல இருந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கும், நான் சொன்னேன் இல்லைங்களா, 2, 3, 4 அடுத்த பிளான், அடுத்த திட்டம், அடுத்த அதிகப்படியான வருமானம் பெறுவதற்காக நீங்க சீக்கிரமா முன்னேற வேண்டும் என்பதற்காக இந்த 3வது ரெஃபரல் இருந்து வரக்கூடிய ரெஃபரல் வருமானத்துல உங்களுக்கு 80% உடனடியா அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான முயற்சியில உங்களுக்கு உதவி செய்யறாங்க. அடுத்து வருகிற வருமானத்திலையும் அதே போல. அப்படி எப்ப நீங்க 50 யூஎஸ்டிக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் 30 யூஎஸ்டில இருந்து வரக்கூடிய எல்லா வருமானமும் 100% உங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ அது எப்படி கிடைக்குது, எந்தெந்த வகையில கிடைக்குது, 25 லெவல்னு சொன்னீங்க, 25 லெவல்ல எப்படியெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது என்பதை தான் நாம பார்க்க போறோம். ஸோ 30 யூஎஸ்டிக்குள்ள நுழைந்த உங்களுக்கு இந்த சிஸ்டம் சொல்லி கொடுக்கிற ஒரு அடிப்படை காரியம் என்னவென்றால், நீங்க 2 பேரை அறிமுகப்படுத்துறீங்க. அந்த 2 பேருக்கும் 2 பேரை அறிமுகப்படுத்தக்கூடிய வழியை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து உங்களுடைய ஒரு அற்புதமான குழுவை உருவாக்குவாங்க. அப்படி மினிமம் ரெக்யர்மெண்ட், குறைந்தபட்ச தேவையாகிய 2 ஒருவர் இருவருக்கு வாய்ப்பு கொடுத்தாலே இந்த சிஸ்டம் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும். அதன் மூலம் வரக்கூடிய இந்த அடிப்படை வருமானமே உங்களுக்கு எவ்வளவுங்க? ஃபர்ஸ்ட் லெவல்ல உங்களுக்கு டைரக்டா வரும் பொழுது 10 யூஎஸ்டி கொடுக்குறாங்க. 2வது லெவல்ல 4 பேர் வரும் பொழுது 2.5 யூஎஸ்டியா 10 யூஎஸ்டி கிடைக்கும். 3வது லெவல்ல 8 பேர் வரும் பொழுது அவங்க 2 யூஎஸ்டிய உங்களுக்கு ரெஃபரல் இன்கம்மா கொடுப்பாங்க. அதன் மூலம் 16 யூஎஸ்டி கிடைக்கும். அப்படி தொடர்ச்சியா நீங்க செல்லும் பொழுது 5வது லெவல், 10வது லெவல், 15வது லெவல், 25வது லெவல்ல இந்த 2 மேட்ரிக்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணாலே ஒரு மிகப்பெரிய வருமானம் நமக்கு கிடைக்கிறது. அளவில்லா ஒரு மில்லியனர் வாழ்வுக்கான அடிப்படை தளம் இங்கே அமைகிறது நண்பர்கள். அப்ப 2 பேரை கொடுத்தாலே அடிப்படையா மினிமம் ரெக்யர்மெண்ட்டை ஃபில் பண்ணாலே இவ்வளவு பெரிய வருமானம்னா நம்முடைய மனசு தாராள மனசு இல்லையா? ஏராளமான மக்களை வாழ வைக்க வேண்டும் விரும்புகிற மனசா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய போகிறோம்? 4 பேருக்கு, 8 பேருக்கு, 10 பேருக்கு, இல்ல நாம யாரையெல்லாம் இவ்வளவு பேரெல்லாம் வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அத்தனை பேருக்கும் இந்த வாய்ப்பை கொடுக்க 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 நம்முடைய டைரக்ட் இன்கமும் பெருகும். அவங்க அதை செய்யும் பொழுது எப்பொழுதுமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்று சொல்லும் பொழுது நம்ம சொல்றத மக்கள் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஆனா செய்யறத நம்ம மக்கள் கண்டிப்பா காப்பி செய்வாங்க. வாழ்வில் ஒருவன் வெற்றி பெற்ற உடனே அந்த சக்சஸ் ஃபார்முலா என்னன்னு பார்த்து அதை மக்கள் கண்டுபிடிப்பாங்க. இப்போ அது மாதிரி நீங்களும் கூட 2 பேரோட கூட நிறுத்தி கொள்ளாம, 4 பேரோட கூட நிறுத்தி கொள்ளாம, குறைந்தபட்சம் ஒரு 10 அல்லது 12 நபர்களை நான் டைரக்டா கொடுத்து அது அடுத்த லெவல்லையும் கடத்துவேன் என்று சொல்லி கொடுங்க. அல்லது நான் ஒரு 30 நபர்களை கொடுத்து நான் அடுத்த லெவலுக்கு செல்லுவேன் என்று நீங்க அதை செஞ்சு முடிச்சு உங்க குழுவுக்கு சொல்லி கொடுங்க. அப்போ என்னை இந்த சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்த என்னுடைய தலைவர் இதை செஞ்சு முடிச்சிருக்கிறாரு,
அவரோடு கூட பயணம் பண்ண நானும் அதை செய்து முடிப்பேன் என்று சொல்லி அவங்க உடனடியா அதை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ அது மாதிரி 25 லெவல்ல வரக்கூடிய வருமானத்தை பார்த்தீங்கன்னா, நீங்க 25வது லெவல்ல வரும்பொழுது எவ்வளவு பெரிய வருமானம், மொத்த கூட்டுத்தொகையை பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய வருமானம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஸோ அபரீதமான ஒரு வருமானம் 2 மேட்ரிக்ஸ்ல கிடைக்குதுன்னா, அது 4 மேட்ரிக்ஸா, 8 மேட்ரிக்ஸா, 10 மேட்ரிக்ஸா, 12 மேட்ரிக்ஸா மாறுச்சுன்னா, நீங்க 25 லெவல் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. 5 அல்லது 10 லெவல்லையே அபரீதமான ஒரு வருமானமா கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல வரக்கூடிய இந்த வருமானத்தை 80-20 ரேஷியோல பிரிச்சு எடுத்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க. அடுத்த லெவல்ல வரக்கூடிய வருமானத்தை நீங்க எடுக்கணும்னா ஒரு 2 பேரை அறிமுகப்படுத்த வேண்டும். அப்படி உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் எப்போ ஒரு 110, 120 வருதோ அந்த சமயத்துல என்ன செய்யறாங்கன்னா சிஸ்டம் ஒரு 50 USDT எடுத்து உங்க லெவலை அப்கிரேட் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னொரு 50 USDT எடுத்து இந்த ஆக்டிவ் இன்கம் மட்டுமல்ல, வருங்காலத்துல தொடர்ச்சியா மெதுவா வந்தாலும் அது தொடர்ச்சியா அபரிதமாக வர வேண்டும் என்பதற்காக நமக்கு ஒரு பேசிவ் இன்கமையும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒரு 30 USDT ஆரம்பிக்க நம்ம பயணம் ஆக்டிவ்லயும் வருமானம், பேசிவ்லயும் வருமானம், மிகப்பெரிய வருமானம், அளவில்லா வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அது உலகம் முழுவதுமா இருக்கிற எல்லா மக்களுக்கும் பயன்பட வேண்டும் என்பதற்காக தான் USDT என்கிற இந்த அற்புதமான காயினை பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிரிப்டோ உலகமே உறைந்து போயிருக்கிறது என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும். எதிர்பாராத அளவு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நமக்கு பிட்காயின் தந்து இருக்கிறது. பிட்காயினை சார்ந்த எல்லா கிரிப்டோ கரன்சிகளையும் கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதுல இன்னைக்கு பிட்காயின் தான் மிக அதிகமான உச்சபட்ச விலையை அடைந்திருக்கிறது. ஒரு காயினுடைய விலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா $89,000 மேல இருக்குது. அதே நேரத்துல நீங்க மார்க்கெட்ல போய் கவனிச்சீங்கன்னா பிட்காயின் எவ்வளவு ட்ரேட் ஆயிருக்கோ அதை விட அதிகமான அளவு USDT காயின் தான் உருவாகி இருக்கிறது. ஏன்னா பிட்காயின் என்பது ஒரு காயின் தான். இந்த பிட்காயினை வாங்குறதுக்கும் USDT பயன்படுத்துறாங்க, எத்தீரியத்தை வாங்குறதுக்கும் USDT பயன்படுத்துறாங்க, சோலோனா, XRP, இன்னும் ட்ரான், இன்னும் நிறைய காயின்களை அல்லது மேக்சிமம் எல்லா காயின்களையும் வாங்குறதுக்கு ஒரு மீடியமாக செயல்படக்கூடியது இந்த USDT. அப்போ நாளைக்கு நீங்களும் நானும் கூட இன்னைக்கு நினைச்சா யாராலுமே பிட்காயினை வாங்க முடியாத அளவுக்கு அது எங்கேயோ போயிடுச்சு, டு த மூன் என்று சொல்ற மாதிரி. ஆனா இந்த USDT பிளான் மூலம் நீங்களும் நானும் சரியா பயன்படுத்த ஆரம்பிச்சோன்னா இன்னும் ஒரு மாசத்துக்குள்ளேயே பிட்காயின் விலை எவ்வளவு வேணா இருந்துட்டு போட்டோம், இதுலக்குள்ள வருகிற ஒவ்வொருத்தரும் பிட்காயின் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த சிஸ்டம் மூலமா கிடைக்குதுன்னு சொன்னா இதுதானே நம்ம முதல்ல செய்யணும், இதுதானே நம்ம முதல்ல பயன்படுத்தணும். ஸோ அதற்காக தான் இந்த சிஸ்டம் என்ன பண்றாங்க, சீக்கிரமா நீங்க பிட்காயின் கூட வாங்கலாம். பிட்காயின் வாங்கினா நீங்க எதை வேணா வாங்கலாம், அப்படிதான் நிலைமை போயிடுச்சு. அது மாதிரி சிஸ்டம் வேகமாக நீங்க அடுத்த ஒரு கட்டத்திலையும் அப்கிரேட் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க 50 USDT பிளானுக்குள்ள வரும் பொழுது, அதாவது அடுத்த போர்டுக்கு நீங்க வரும் பொழுது 30 USDTல 100% இன்கம் வந்து கொண்டே இருக்கும். அங்க 80-20 க்ளோஸ், இங்க 80-20 ஆரம்பம். இப்ப ஃபர்ஸ்ட் ரெஃபரல் மூலமா, அதாவது அங்க அறிமுகப்படுத்துற நபர் தான் இங்கேயும் வராங்க. நீங்க புதுசா இதுக்கு ஒரு அறிமுகப்படுத்தணும், வாங்க 50 USDT இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களாம் வாங்க என்று யாரையும் நீங்க அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ஒரு 30 USDTக்குள்ள வந்த ஒரு நபர் இன்னைக்கு 50 USDTக்குள்ள நாம வர மாதிரி நம்மை தொடர்ந்து நம்ம உருவாக்குன எல்லாருமே, நம்முடைய குழுவில் இருக்கிற எல்லாருமே நம்மை தொடர்ந்து வருவாங்க. அப்போ அவங்க ஒவ்வொருவரும் 50 USDT பிளானுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்கா ஒருவர் மூலமா 20 USDT, 2 பேர் மூலமா 40, 10 பேர் மூலமா 200, 12 பேர் மூலமா 240 USDT நமக்கு உடனடி வருமானமா, உழைப்பவருக்கு ஏற்ற வருமானமா, அளவில்லா வருமானமா வரும். அப்ப இங்கேயும் 2 மேட்ரிக்ஸ் முறைகளை நீங்க கொண்டு சென்றீங்கன்னா எவ்வளவு பெரிய வருமானம் வருகிறது என்பதை நீங்க பாருங்க. முதல் லெவல்ல 40, 2வது லெவல்ல 20, 3வது லெவல்ல 32, 4வது லெவல்ல 32, 5வது லெவல்ல 64. அப்ப இந்த இடத்துல கூட்டினீங்கன்னாவே உங்களுக்கு 100க்கு மேல வந்துருச்சு.
அப்ப ஒரு சிறிய குழுவை உருவாக்கினாலே எவ்வளவு பெரிய வருமானம்னா, பெரிய குழுவை உருவாக்கும் பொழுது எவ்வளவு பெரிய வருமானம் வரும் என்பதை யோசிச்சுப்பாரு. அப்போ 25 லெவல் வரும் பொழுது அங்க வந்த வருமானத்தை விட இங்க 2 மடங்கு வருமானம் வர ஆரம்பிச்சு. அது மட்டுமல்ல, இங்க வரக்கூடிய வருமானத்தை நாம எடுக்கணும்னா நம்ம முன்பே சொன்ன மாதிரி நீங்க 2 பேரை அறிமுகப்படுத்தினால்தான் இது சாத்தியமா. அப்ப இதுல இருந்து 80-20 வருமானத்தை கொஞ்சம் எடுத்து வச்சு சிஸ்டம் என்ன பண்றாங்க, நாம துரிதமா 100 யூஎஸ்டிடி என்கிற அடுத்த அபார வளர்ச்சிக்கு நேராக நம்மை கொண்டு செல்லுகிறது. நம்மை தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு நபரும் இந்த 100 யூஎஸ்டிக்கு அப்கிரேட் ஆகும் பொழுது, ஆட்டோ அப்கிரேட் ஆகும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒருவர் மூலமா வரக்கூடிய வருமானம் 40 யூஎஸ்டிடி, 2 பேர் மூலமா 80 யூஎஸ்டிடி, 4 பேர் மூலமா 2வது லெவல்ல 40 யூஎஸ்டிடி. அப்போ அங்க இருந்ததை விட 2 மடங்கு வருமானம் இங்க கிடைக்கும். அப்ப இந்த 100 யூஎஸ்டில வரும்பொழுது நாம செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த வருமானத்தை வித்ராயல் பண்றதுக்கு இன்னும் 4 நபருக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம். அப்போ இங்க பாத்தீங்கன்னா பேசிக்கா 2-2 போனது இப்போ 6-6 மாறிடும். அப்ப 6-6 வரும் பொழுது எவ்வளவு பெரிய வருமானம் என்பதை நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. இந்த இடத்துல இந்த 25 லெவல் முடியும் பொழுது 2-2 முடிஞ்சாலே உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தின் யூஎஸ்டிடியுடைய கணக்கு எவ்வளவுங்க? 6,71,75,544 யூஎஸ்டிடி. இதை 90ஆல பெருக்கி பாருங்க, எத்தனை ரூபாய் நம்முடைய இந்திய மதிப்பிலாக நமக்கு கிடைக்கிறது. அப்ப இந்த இடத்துக்கு வரும் பொழுது நண்பர்களே, ஒரு பிட்காயினுடைய விலை இன்னும் $1 லட்சம் இன்னும் அடையல. அது சீக்கிரமா அடைய போகுது. ஆனா நீங்களும் நானும் இதை அதிகமா வேகமா செய்ய ஆரம்பிச்சோம்னா, பிட்காயினுக்கு முன்னால அங்க போய் உட்காந்துட்டு வாப்பா வா வா நான் உன்னதான் வாங்க காத்து இருக்கிறேன்னு சொல்லி நாம எல்லாரும் கூட பிட்காயினை வாங்கி போட முடியும். அப்போ உலகத்தின் மிகப்பெரிய ஒரு அற்புதமான கம்யூனிட்டியா மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்லதே நடக்கும் உறுப்பினர்களுக்கு இந்த சிஸ்டம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது சொன்னால், ஏன் இந்த பிளானை உருவாக்குனாங்கன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப இந்த இடத்துல வருகிற நீங்க உங்களுக்கு வருகிற வருமானத்தை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. சிஸ்டம் என்ன பண்றாங்க, அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி ஒரு 200 யூனிவர்சிட்டியில உங்களுக்கு அடுத்த போர்டு, அடுத்த வருமான வாய்ப்பு, இதை விட 2 மடங்கு வரக்கூடிய வருமான வாய்ப்பை ஓபன் பண்ணி கொடுக்குறேன். அப்ப உங்களை தொடர்ந்து வருகிற உங்களுடைய குழு, நீங்க ஆரம்பிச்ச நீங்க முதல்ல செஞ்சது ஆக்டிவ் ஒர்க், இப்ப வர்றது 2வது 3வது 4வது எல்லாமே பேசிவ் இன்கமா தான் மாறிடுது. ஏன்னா மறுபடியும் நீங்க இங்க உழைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க 30ல கொடுக்குற எஃபோர்ட் வேலை இங்க உங்களுக்கு பலனா 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு 10 மடங்கு 100 மடங்கு பலனை கொடுக்கக்கூடியதாக மாறுது. இங்க ஒருவர் உங்களுக்கு இந்த லெவலுக்குள்ள வந்தாலே 80 யூனிவர்சிட்டி சிஸ்டம் கொடுக்குறாங்க. 2 பேர் தொடர்ந்தியா வந்து அப்கிரேட் பண்ணும்போது சிஸ்டம் என்ன பண்றாங்க, 160 யூனிவர்சிட்டியை உங்களுக்கு ரெஃபரல் இன்கமா முதல் லெவல்ல கொடுக்குறாங்க. 2வது லெவல்ல 4 பேர் வரும் பொழுது அது 80 யூனிவர்சிட்டியா மாறுது. அப்படி 10வது லெவல் வரும் பொழுது 1024 பேர், 15வது லெவல் வரும் பொழுது 32,768 பேர் 4 யூனிவர்சிட்டியை கொடுப்பாங்க. அந்த 15வது லெவல்லையே உங்களுடைய வருமானம் 1,31,072 யூனிவர்சிட்டியா மாறும் பொழுது அடுத்தடுத்து அது தொடரும் என்று சொன்னால், நண்பர்களே, இதை நீங்க 1 வருஷத்துல 2 வருஷத்துல 3 வருஷத்துல 5 வருஷத்துல கூட இதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அப்படி நாம தொடர்ச்சியா பயணிக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு இந்த சிஸ்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு அப்புறம் ப்ரமோஷன் என்பது கிடையாது. இதுக்கு அப்புறம் அதிகமான ரெஃபரல் கொடுக்கணும்னு கண்டிஷன் கிடையாது. ஆனா இந்த நிலைமைக்கு வந்த நாம ஒருத்தர் கூட நிறுத்த மாட்டோம். நாம இவ்வளவு பெரிய வருமானத்தை பார்த்து இதனுடைய வளர்ச்சியை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம் என்று சொன்னால், நம்முடைய வேலட்ல யூஎஸ்டிடியும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் மக்களுக்கு நம்ம காண்பிக்க ஆரம்பிப்போம் என்று சொன்னால், நம்ம பேசாமலே வந்து அவங்க என்ன செய்வாங்க, நீங்க என்ன பண்றீங்க, எனக்கும் சொல்லிக் கொடுங்க, நான் என்ன பண்ணணும், எனக்கும் சொல்லிக் கொடுங்க என்று சொல்லி இந்த திட்டத்துல இணைய ஆரம்பிப்பார்கள். அப்ப உலகம் முழுவதும் நல்லதே நடக்க வேண்டும், நல்லதாய் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு அற்புதமான ப்ராஜெக்ட் தான் இந்த கிரிப்டோ 25.
அப்போ கேஷ் 25 என்கிற ஒரு ஐஎன்ஆர் ப்ராஜெக்ட் இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கிற மக்களுடைய வாழ்க்கைக்கு மாற்றத்தை உருவாக்கி தருவது போல இந்த கிரிப்டோ 25 சர்வதேச அளவில் உலகம் முழுவதுமா இருக்க மக்களின் வாழ்க்கைக்காக அற்புதமான உருவாக்கப்பட்ட சிஸ்டமாக அமைந்திருக்கிறது. ஸோ இதை நாம புரிந்து கொண்டு இதை சரியாக செயல்படுத்தினோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ நண்பர்களே, எளிமையான முறையில ஒரு டார்கெட்டை வச்சுட்டு நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சோம்னா அதை நோக்கி நம்ம வேகமா பயணிப்போம். அதனால்தான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒரு டேபிள் போட்டு கொடுத்துருக்குறாங்க நம்முடைய லீடர்ஸ். என்னன்னா, நீங்க ஒரு 30 யூஎஸ்டிடி கொடுக்கக்கூடிய 30 நபர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் உங்களுக்கு அந்த 30 பேர் மூலமா முதல் போர்ட்ல ஒரு 320 யூஎஸ்டிடி வருமானமா கொடுக்குறாங்க. அவங்க ஒவ்வொருவரும் 30 பேரும் உங்களை தொடர்ந்து 50 யூஎஸ்டிடி போர்டுக்குள்ள வரும் பொழுது 600 யூஎஸ்டிடி உங்களுக்கு வருமானமா கிடைக்கிறாங்க. பேசிவ் இன்கமுக்கு இங்க இருந்து ஒரு 30 பேர் போய் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப 100 யூஎஸ்டிடி வரும்பொழுது 1200 யூஎஸ்டிடி, 200 யூஎஸ்டிடி போர்டுக்குள்ள வரும்பொழுது 2400 யூஎஸ்டிடி கூட்டுத்தொகையா பாத்தீங்கன்னா இந்த 30 பேரை அறிமுகப்படுத்துவதால மட்டுமே நாம 4520 யூஎஸ்டிடியை சம்பாதிக்க முடியும். அப்ப 30 பேரை அறிமுகப்படுத்த நீங்க எத்தனை காலம் எடுத்த போறீங்க? ஒரு நாள்ல கொடுக்கலாம், 2 நாள்ல கொடுக்கலாம், ஒரு வாரத்துல கொடுக்கலாம், ஒரு மாசத்துல கொடுக்கலாம், 2, 3, 4, 5 மாசம் கூட வச்சுக்கோங்களேன். இந்த மாசத்துல நீங்க 30 பேரை அறிமுகப்படுத்தி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வருமானத்தின் கூட்டுத்தொகை இந்திய மதிப்புல ஏறக்குறைய 4 லட்சம் ரூபாய். அப்ப 4 மாசத்துக்குள்ள 30 பேரை கொடுத்து முடிச்ச நபருக்குடைய கையில இந்த சிஸ்டம் ஒரு 4 லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பாங்க என்று சொன்னால் அவரு 1 லட்சம் ரூபாய் மாசம் வாங்கக்கூடிய ஒரு லட்சாதிபதி ஆக மாறுகிறார். அப்ப இதை நீங்க செஞ்சு முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும் பொழுது உங்களை தொடர்ந்து வந்த 30 பேர் சும்மாவா இருப்பாங்க? அவங்களும் என்ன பண்ணுவாங்க? என்னுடைய தலைவரே இது செய்யறாருன்னா நான் ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்க 30 நபரை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப 2வது லெவல்ல உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் 30 யூஎஸ்டி போர்ட்ல 1125, 50 யூஎஸ்டில 4500, 100 யூஎஸ்டில 9000, இப்படி மொத்த கூட்டுத்தொகை 32,625, ஏறக்குறைய இந்திய மதிப்புல 29 லட்சத்துக்கு மேல 2வது லெவல் இன்கம். அப்ப ஒரு போர்டு கணக்கு போட்டு நீங்க வேலை செஞ்சுனே போனீங்கன்னா 2வது போர்டுல இருந்து அதை விட பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அது முடிக்கிறதுக்குள்ள 3வது லெவல்ல இருந்தும் 4வது லெவல்ல இருந்தும் 5வது லெவல் இருந்தும் தொடர்ச்சியான வருமானம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இது 3ஆம் லெவல்ல ரிப்பீட் ஆச்சுன்னா அப்போ வரக்கூடிய மொத்த கூட்டுத்தொகையை பாருங்க, 7,04,70,000 யூஎஸ்டிடி உங்களுக்கு 3வது லெவல்ல இருந்து மட்டும் வரும். அப்போ உங்களுடைய 3 லெவல் கூட்டுத்தொகையை நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், 7,38,13,050 யூஎஸ்டிடி உங்களுடைய வருமானமாக மாறி இருக்கும். இவ்வளவு பெரிய யூஎஸ்டிடியை இந்திய மதிப்புல பெருக்கி பாருங்க. நாம நினைத்த அந்த ட்ரீம் லைஃப் ஸ்டார்ட் ஆக முடியல, ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது, அது பெருக ஆரம்பிக்குது. பால் விற்கிற சீமான செல்வ சீமானா மாத்தின ஒரு சிறிய வாய்ப்பு இன்னைக்கு நம்ம அனைவரையும் சீமானாக மாற்றக்கூடிய வாய்ப்பாக மாற்றி கொடுக்கிறது நண்பர்கள். அது மட்டுமல்ல, இந்த சிஸ்டம் என்ன பண்றாங்கன்னா, இதுல வர அச்சீவர்களுக்கு அவங்க சும்மா இருக்க கூடாது, அவர்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்பது நம்ம எல்லாருக்குமே வெளிநாட்டுக்கு போகணும் என்ற ஒரு ஆசை இருக்குது இல்லையா? அந்த ஆசையை இந்த சிஸ்டம் எளிமையான முறையில நிறைவேற்றி கொடுக்கிறது. உங்களுடைய முதல் 2 லெவல் 3 லெவல்ல ஒரு 300 பேர் கொண்ட குழு உருவானாலே உங்களுக்கு ஒரு தாய்லாந்து போகக்கூடிய அச்சீவ்மெண்ட் கிடைக்கும், ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் நீங்களும் உங்களுடைய குழுவும் ஒருவேளை 25 பேர் இந்த 3 லெவல்ல 300 பேர் கொண்டு வந்துட்டீங்கன்னா 1, 2, 3 அந்த 3 லெவல்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்போ நீங்களும் உங்கள் குழுவும் கூட தனியாக கூட நீங்க போய் என்ன பண்ணலாம், தாய்லாந்து ஒரு 3 நாட்கள் அழகா என்ஜாய் பண்ணி சுத்தி பார்த்துட்டு வரலாம். அதுக்கான வாய்ப்புகளை சிஸ்டம் இலவசமாக செய்து கொடுக்கிறது. அதுக்காக ஆரம்பத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா 26.4 அந்த 2 யூஎஸ்டிடி எடுத்து இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. 2வதா நீங்க 4, 5, 6 லெவல்ல
உங்க குழு பெருக பெருக ஒரு 1700 பேர் 4, 5, 6 லெவல்ல வந்துட்டாங்கன்னா ஒரு 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் ஃபண்டை சிஸ்டம் கொடுக்குறாங்க. நீங்க 3 லட்சத்துக்கும் கார் வாங்கிக்கலாம், அல்லது இதை விட பெரிய கார் வாங்கிட்டு இதை ஒரு பகுதி பணமாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அப்போ சிஸ்டம் உங்களுக்கு ஒரு கார் வாங்கக்கூடிய ஃபண்ட், கண்டிப்பா கார் வாங்கணும், அந்த ஃபண்டை வாங்கி செலவு பண்ணக்கூடாது. அதுக்காக தான் சிஸ்டம். அப்ப நம்முடைய கனவு வாழ்க்கையான அல்லது கனவு திட்டமான வெளிநாடு போக வேண்டும் என்ற அந்த வாய்ப்பு இலவசமா வருகிறது. ஒரு கார் இன்னைக்கு மிக அத்தியாவசியமான பொருளாக மாறிவிட்டது. குடும்பமாக எங்கு செல்ல வேண்டும் என்றாலும் கார் இன்று தேவைப்படுகிறது. அந்த ஒரு அத்தியாவசிய அடிப்படை தேவையையும் முன்பே திட்டமிட்டு சிஸ்டம் என்ன பண்றாங்க, நம்முடைய எதிர்காலத்துக்காக எடுத்து வச்சிருப்பாங்க. சரி சார், எத்தனை மாசம் எத்தனை நாட்களுக்குள்ள இதை முடிக்கணும்? அப்படி ஒன்றுமே கிடையாது. டார்கெட் டைம் கிடையவே கிடையாது. நீங்க எப்பொழுது இதை செய்து முடிக்கிறீங்களோ அப்பொழுது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இதுதான் சிஸ்டம் உங்களுக்கு அற்புதமா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. இந்த சிஸ்டத்துக்குள்ள வருகிற ஒவ்வொருவருக்கும் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இதுல இருக்கிற ஒரு சில நிபந்தனைகள் என்னவென்று சொன்னால், ஒரு நபருக்கு ஒரு ஐடி தான், மல்டிபிள் ஐடி இன்வெஸ்ட்மெண்ட் இதுல கிடையாது. அதே போல முதல் 2 நபர்களை அறிமுகப்படுத்தின உடனே வரக்கூடிய 40 யூனிவர்சிட்டியை நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து வருகிறதுல 80-20% பிரித்தெடுத்து அடுத்தடுத்த லெவலுக்கு சிஸ்டம் உங்களுக்கு அப்கிரேட் பண்ணி கொடுக்கறாங்க. எப்போ நீங்க அடுத்த 30ல இருந்து 50 போயிட்டீங்கன்னா 30 போர்டுல முழுமையான 100% வருமானம். நீங்க 50ல இருந்து 100க்கு போயிட்டீங்கன்னா 30, 50 இரண்டில இருந்தும் 100% வருமானம். அப்ப அப்கிரேடு நீங்க 200 வரைக்கும் பண்ணிட்டீங்கன்னா எல்லா லெவல்ல எல்லா போர்டுல இருந்தும் உங்களுக்கு 100% வருமானத்தை நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்க 50 போர்டுக்குள்ள வரும் பொழுது, 50 யூனிவர்சிட்டி போர்டுக்குள்ள வரும் பொழுது அதை வரக்கூடிய வருமானத்தை எடுக்கிறதுக்கு 2 பேரை அறிமுகப்படுத்தணும். 100 யூனிவர்சிட்டி வருமானத்துல நீங்க எடுக்கணும் அப்படின்னா 4 பேரை அறிமுகப்படுத்தி இருக்கணும். அடிஷனலா ஏற்கனவே நீங்க எவ்வளவு பேருக்கு கொடுத்திருந்தாலும் அந்த நேரத்துல ஒரு 4 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அதே மாதிரி 200 யூனிவர்சிட்டிக்கு நீங்க அப்கிரேட் பண்ணி இருக்கிறீங்கன்னா அதுல வரக்கூடிய வருமானத்தை எடுப்பதற்கு ஒரு 6 பேரை நீங்க ரெஃபரல் பண்ண வேண்டும். அதன் பின்பு உங்களுக்கு தொடர்ந்து 100% வருமானம் கிடைக்கும். டெய்லி உங்களுக்கு 8 மணிக்கு இரவு கட் ஆஃப் டைம், மறுநாள் காலை 10 மணிலிருந்து 12 மணிக்குள்ள நீங்க வரக்கூடிய வருமானத்தை வித்ட்ரால் எடுத்துக்கொள்ளலாம். இந்த சிஸ்டம் என்ன பண்றாங்கன்னா, இதனுடைய தாய் திட்டமான கேஷ் 25 பலப்படுத்துவதற்காக, அதுக்கு உதவி செய்வதற்காக உங்களுக்கு வரக்கூடிய முதல் 20 யூனிவர்சிட்டி வரைக்கும் $0.5 எடுத்து சிஸ்டம் பயன்படுத்துறாங்க. $20 மேல நீங்க வித்ட்ராயல் கொடுக்கும் பொழுது அதிலிருந்து 5% வருமானத்தை மட்டும் எடுத்து ஒரு உதவி திட்டமாக கேஷ் 25 சப்போர்ட் பண்ண செல்லுகிறது. அது மட்டுமல்ல நண்பர்களே, இந்த சிஸ்டம் ஒரு 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டம். இதுல நமக்கு இல்ல நஷ்டம். அதான் நம்ம இதை புரிந்து கொண்டு செயல்படுவோமாக. நான் சொன்ன மாதிரி ஒரு 50 யூனிவர்சிட்டியில ஒரு பேசிவ் இன்கமும் உங்களுக்கு இலவசமா கிடைக்கிறது. இந்த சிஸ்டத்தின் மூலம் இன்னும் பல ப்ராஜெக்டுகள் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற வந்து கொண்டிருக்கிறது. விமன் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஆரோக்கிய வாழ்வுக்கான டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் முன்கூட்டியே தீர்மானித்து தொலைநோக்கு பார்வையோடு உருவாக்கப்பட்ட இந்த சிஸ்டத்தில் எல்லாம் கிடைக்கும். நல்லதாய் கிடைக்கும், நல்லதே கிடைக்கும், அது நல்லதாய் கிடைக்கும். அதனாலதான் நாம நல்லதாய் நடக்கும் என்ற இந்த அறக்கட்டளையில ஒரு உறுப்பினராக இணைந்து அநேகருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கும் பட்சத்துல தொடர்ந்து வெற்றி மேல் வெற்றி நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கும். இதை இதுவரைக்கும் பொறுமையாக காத்திருந்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் கூறி, அனைவருடைய வாழ்க்கையில பொருளாதார சுதந்திரம் என்பது 100% முழுமை பெறும் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும், அது நல்லதாய் நடக்கும். நன்றி நண்பர்கள். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். அருமையா இந்த கிரிப்டோ 25 பிளானை வந்து எல்லாருக்கும் புரியுற ஒன்னா எடுத்துக்கொண்டதுக்கு செந்தில் சாருக்கு வந்து ஒரு இந்த நிகழ்வுல இருக்கக்கூடிய 132 பேர் இருக்கக்கூடிய 32 ஒரு அப்ளாஸ் கொடுக்கணும்னு வேண்டி இருக்கிறேன்.
அதோட மட்டும் இல்லாம ஐயப்பன் கோயில் போகணும் அப்படின்னாக்கா 48 நாள் விரதம் முழுமையா இருந்து அந்த விரதம் சுவாமி என்ன சொல்றாங்களோ சுவாமியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன வந்து நமக்கு வந்து எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது கண்டிஷன்ஸ், ஒரு அதாவது ஜிபே நம்பரு, பேரு, நேமு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னு சொல்றாங்களோ அது மாதிரி 48 நாளைக்கு விரதங்களை கடைபிடிச்சு முழுமையா போனா இறைவன் வந்து நம்ம குடும்பம், நம்ம பரம்பரை, நம்ம குழந்தைங்க, நம்ம படிப்பு எதிர்பார்க்க அனைத்தும் கிடைக்கும் தான் அவங்க சாமியை வேண்டிட்டு போறோம். அது இந்துக்களா இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, அவங்கவுங்க சாமி அவங்கவுங்க வந்து வேண்டும் பொழுது ஏதோ ஒன்று எதிர்பார்த்து தான் வேண்டிட்டு. ஆக எந்த மதத்தினராக இருந்தாலும் நமக்கு வாழ்றதுக்கு பணம் தேவைங்கிறது 100% உண்மை. ஸோ அதே போல இந்த கேஷ் 25 கிரிப்டோ 25ல இருக்கக்கூடிய 48 நாள் இங்கே எப்படி விரதம் இருக்கிறோமோ அது போல அங்க வந்து அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ தலைவர்கள் அதை முழுமையா கடைபிடிச்சு இந்த சிஸ்டத்துல கேஷ் 25ல சொல்றதும் சரி, கிரிப்டோ 20ல சொல்றதும் சரி, அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து ஐடி எடுக்கணும், வரக்கூடியவங்களை எப்படி ப்ரோக்ராம்லாம் கலந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் விளக்கமா எடுத்து சொல்லி இந்த வந்திருந்த 131